பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பல மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் துறவுகளை உங்களுக்காக வச்சிருக்காரு. நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வேத வசனங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் தந்திருக்காரு. அது நிறைய இடங்கள்ல உங்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. நிறைய தொழில்களை உங்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அது எல்லாமே தூற்று போடப்பட்டிருக்குல்ல. ஆனா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், பிசாசு நம்மளை குறிப்பாக பேசுகிற வார்த்தைகள், அவங்க நமக்கு எதிராக செய்கிற கிரியைகள் எல்லாம் ஜீவ ஊற்றாகிய ஊற்றிலிருந்து அந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில பாய்கிறத தடை பண்ணுது. மணலை போட்டு அள்ளி, மணல் மாதிரி கவலைகள், மணல் மாதிரி பயங்கள், இப்ப நம்முடைய பயங்கள், நம்முடைய கவலைகள் இதெல்லாம் என்ன போனா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப பயங்களும் நம்முடைய நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி, அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம எதை நிரப்புறோமோ அதான் கொடுக்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜீவ ஊற்றுக்களாக இருக்கீங்க. கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் கொடுக்கிற பல பரிமாணங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ள ஊற்றுக்களை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கேட்ட காரியங்கள், சுத்தி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற காரியங்கள், குழப்பங்கள், பயங்கள், டாக்டரோட ரிப்போர்ட்டு, குடும்பத்துல வர சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சிந்தனைக்குள்ள வந்து திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப பார்த்து அதையே பேசி பேசி என்ன ஆகுதுன்னா அந்த ஊற்றுக்கள் எல்லாமே மண்ணள்ளி பிசாசு போட்டு தண்ணியே வரவிடாம பண்ணிடுறாங்க. ஆபிரகாம் தோணுனதுதான், 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தூட்டு போட்டாங்க தான். ஆனாலும் நீங்க மறுபடியும் போய் அங்க கைய வச்சீங்கன்னா மறுபடியும் அந்த ஊற்று தண்ணீரை கொடுக்கும். யார் தூத்து போட்டிருந்தாலும் மறுபடியும் நீ அங்க போய் நீ ஆரோக்கியப்படுவாயாகன்னு நீங்க பேசும்போது அங்க ஆரோக்கியம் உண்டாகும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லும் போது அங்க ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லும் போது அங்க ரட்சிக்கப்படுவாங்க. நான் என்னுடைய நீரூற்றிலிருந்து தண்ணீரை காண்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து தோண்டி கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தையில நிலைச்சிருந்து அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அதை நிச்சயமா அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அந்த வார்த்தை என்கிற துறவை நான் தோண்டும் போது அந்த வார்த்தை நிச்சயமா எனக்கான ஜீவ தண்ணீரை பெற்று தரும். ஏனென்றால் அவரே வார்த்தையாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தால நான் இப்போ கட்டளை எடுக்கிறேன், இருக்கிற ஒவ்வொருடைய ஊற்றுக்களும் மறுபடியும் தண்ணீர் புறப்பட்டு வரும். அதோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அன்னைக்கு பார்த்த அந்த வார்த்தையில நாம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 26 கிரணானாவுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கென்று ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். பேதுரு அதை சொல்லும் போது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த 26 ஆண்டவர் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிறது. ஏன்னா அடுத்த வருஷம் மகா மேன்மையும் அருமையுமான வருடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால வாக்குத்தத்தங்களை நிறைய பேர் ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க. ஆண்டவர் புது வருஷம் ஒண்ணு பிறக்கும் போது அதுக்கான ஒரு தீம் எடுத்து போறப்ப அதை ஏதோ ஜோசியக்காரங்க சொல்றாங்க, ஏதோ சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அந்த வருஷம் பேசுறாங்க அப்படின்னு இல்லாம இந்த வருஷத்துல இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற தேவன் சித்தம். நாம எப்படி இலக்குகளை திட்டமிடுறோமோ அது போல நமக்காக தேவன் சில இலக்குகளை வச்சிருப்பார். அதான் நாம விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் பார்க்க போற அந்த வார்த்தையோட வெளிப்பாடு, நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தையில இருக்கிற வெளிப்பாடு இந்த மீட்டிங்ல இப்ப இருக்க 24 பேருக்கும் அது வெளிப்பாடாக மாற வேண்டும். உங்க லைஃபுக்கான வார்த்தையா நீங்க பெற்றுக்கொள்கிறது தான் அந்த வெளிப்பாடு. ஸோ அந்த வெளிப்பாட்டின் ஆவியானவர், என்னுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாட்டை தருகிற ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாட்டை போய் தருவாராக. Hallelujah. Reten Meshefel Rubana Hodam Raiden Mesel Rushel Hana no the Braden Sit Antona Fel Rushel Rubina Hana Hatina Se Rushel Harno the Braden Mekra Fedun Mo the Brushel Reserno the Braden Sehana Fe Rubeden Asel Rubeten Hal Rushel Eden Zetena Fal Rubana Hala Rubeten Maseheduna Hambrakit Sekrapetuna fel rusepent unafel rubida hansel rubiden fezenaham rubiden mashefel rubida mona masra hitaneiden zelharu beten efroshel resent una hable rushel mehen meno
Saraham Rubitano, Zelere Bedenaha, Fremanana shall raiden, Safari Audinamashal, Hadona Mo the Braden, Macrasel Shafel Ruby the Manstra, Dona Fel Rubidan, Imrebe the Mindru, Safel Ruby the Mondra, Safel Ruby the Safel Ruby the Shafel Ruba the Maiden. La Raula Marcia Hader Manton, San Laura Fortuna, Se Propetuna, Follow Petuna, Mehana Ferusa Benton, Ahiduna Sela, Ferubit Hanal, Ratan, Hayona Sefe, Znay shall rod a man's letter Nafroba, Mekrafoda Moshel, Zanamoda Brushel, Zentrafasipetuna Moda Brazel Rasentana, Vezrahituna Selrushel Ratona Peduna Mashel Recipet. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களை எல்லோரும் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி ஆவியானவரே. வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு உண்டாகட்டும். அந்த வெளிப்பாடு ஒரு வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு மாம்சமாகும்படி பரிசுத்த ஆவியை நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சோ கடந்த வாரம் நாம தியானிக்கும் போது அந்த முதல் வார்த்தையிலிருந்து நான் தியானித்தோம். அதை சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்லி துறவுகளை நம்ம பார்க்க போறோம். சோ துறவுகளுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அந்த ரகபோத் என்னன்றதையும், அந்த பேர்சபா என்னன்றதையும், அந்த அதிகாரம் முடியும் போது அதோட கிளைமேக்ஸ் என்னன்றதையும் நம்ம அடுத்து நம்ம தியானிக்கும் போது பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம துறவுகளை குறித்து தியானிக்க போகிறோம். ஓகே. இதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, ஆபிரகாமுடைய நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்குடைய நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாகுது. ஆனா ஆபிரகாமின் நாட்கள்ல பஞ்சம் உண்டான போது தேவன் எப்படி நடத்தினாரோ, ஈசாக்கின் நாட்கள்ல தேவன் அப்படி நடத்தல. தேவன் ஆபிரகாமின் தேவனாக வெளிப்பட்டார். ஆனா ஈசாக்குக்கு ஈசாக்கின் தேவனாக வெளிப்பட்டார். ஆமென். சோ வர்ற 2026 உங்க ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லுங்க. உங்க பேரையும் சொல்லி உங்களுடைய தேவன் யாருன்றதை அனுபவிக்கிற வருஷமா இருக்கும். ஆமென். இப்ப நான் என்னோட நேம சொல்லி சொல்றேன். ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸின் தேவன் யார் என்பதை நான் 2026 நான் அனுபவிப்பேன். ஏன்னா ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் உண்டானப்ப ஆபிரகாம் அந்த தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு தான் போனேன். ஆனா ஈசாக்கின் நாட்கள்ல பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் இந்த தேசத்துல இருந்து அந்த தேசத்துக்கு போகாத, இங்கே இரு, நான் யாரும் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். சோ இதுக்கு முன்பாக நீங்க சந்தித்த பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல புதிதாக நீங்க சந்திக்கிற காரியங்களா இருக்கலாம், இல்ல தேவைகளா இருக்கலாம். இந்த தேவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் புசித்து பார்க்கிற வருஷமாக வர 2026 இருக்கும். அதுக்கு முன்பதாகவே இந்த 25லயே உங்களை அனுபவிக்க வைப்பார் அது. ஆமென். சோ அந்த டைம்ல ஈசாக்கு கானான்ல தான் இருக்காரு. கானான்ல இருந்துட்டு சாப்பாடு இல்லைன்றதுனால ஏதோ எகிப்துக்கு போறாங்க. அந்த பாதையில அவர் போகும்போது வழியில கோரான்ற அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல தான் கானானோட பார்டர். அதை தாண்டி போயிட்டோம்னா எகிப்துக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரங்கள் போனானா. அப்ப ஆண்டவர் எகிப்துக்கு போறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஈசாக்க சந்திக்கிறார். நீ போகாத, இங்க இருந்து போகாத, இந்த தேசத்துல வாசம் பண்ண, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்ற. நீங்க அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஈசாக்குக்கு ஈசாக்கின் தேவனா வெளிப்படுறார். ஆனா யாக்கோபுக்கு அவர் யாக்கோபின் தேவனா தான் வெளிப்படுறார். யாக்கோபு எகிப்துக்கு போ, அப்பாவே எகிப்துக்கு போகாதன்னு சொன்னவரு. ஈசாக்கு எகிப்துக்கு போகாதன்னு சொன்னவரு. யாக்கோபு எகிப்துக்கு போ சொல்றார். எகிப்துக்கு போ, ஏன்னா அங்க உனக்கு முன்னாடியே நான் யோசிப்பு அனுப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா சொல்லிடுறாரு. ஆனாலும் அங்க நல்லா நீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீ கானானுக்கு வந்துடணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா யோசேப்போட சந்ததியார் அந்த யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் யாக்கோபு அடக்கம் பண்ணிட்டு திரும்ப எகிப்துக்கு போயிடுவாங்க. அது தேவனுடைய சித்தமே இல்லை. அவங்க மறுபடியும் கானானுக்கு கானான்ல குடியிருக்கணும் தான் தேவனுடைய சித்தம். அவங்க கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான்ல இருக்காம மறுபடியும் எகிப்துக்கு போய் அங்கேயே இருந்ததுனால அவங்க எல்லாருமே அடிமைகளாகி அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அடிமைகளாகி பல தலைமுறைகள் செத்து கடைசியில மோசை தலைமையில அவங்க விடுதலையாகி போனாலும் அவங்க இருதயம் இன்னும் அந்த அடிமைத்தனத்திலே இருந்ததுனால கானானுக்குள்ளேயும் பிரவேசிக்காம அடுத்த தலைமுறை தான் கானானுக்குள்ள பிரவேசிக்கும். சோ நல்ல வேளை ஆண்டவர் ஈசாக்க எகிப்துல இல்லாம காப்பாத்தினார். இல்லைன்னா ஈசாக்கோட தலைமுறையை யாக்கோபும் ஏசாவுமே அடிமையா தான் மாறி இருப்பாங்க எகிப்துல. ஆனா ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார். இந்த மீட்டிங்ல இருக்கிற 31 பேருக்கும் நான் கர்த்தருக்குள்ள நான் ஆலோசனையா உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்க எங்க போனீங்கனாலும் என்ன செஞ்சீங்கனாலும் அடுத்த வருஷத்தை குறிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஃபாதரோட பாட்டு வரல, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே அப்படின்னு ஃபாதர் பாட்டு பாடிப்பாரு. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் பாடல். சோ அந்த 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 பாடல்ல இருக்க வரிகளை எடுத்துக்கோங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சம்பவிக்க போகிறவளை முன்கூட்டியே சொல்லி அதற்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுகிறவராம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள நம்ம நடத்துவாரு. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நமக்கு நினைப்பூட்டுவாரு. சம்பவிக்க போற முன்கூட்டியே நமக்கு அறிவிப்பான்னு சொல்லி கிறிஸ்து சொல்றார் யோவான்ல. அப்ப அததான் உங்களுக்கு இப்ப கிரணனாவுக்கு 2026 ஆவியாம 26 படி இருக்கும்னு சொல்லியிருக்காருன்னா, அப்ப இதுல சொல்லப்பட்ட அந்த பஞ்சத்தை போல ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது. இதன் மத்தியில தன்னுடைய ஜனங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கிரணனா மூலமா இந்த ஊழியத்துல கனெக்ட் ஆகிற ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப அதை வெளிப்படுத்தும் போது அவர்களிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு வெளிப்படுகிற வெளிச்சம் இன்னதென்பதை குறித்த அந்த சரியான பார்வை, சரியான புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஏன்னா இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுறீங்கன்னா அது சும்மா எதேர்ச்சியா கலந்து கொள்கிறது இல்ல. உங்களை தேவன் வருகிற 2026க்காக ஆயத்தப்படுத்துகிறார். நாம இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, புது வருஷம் வந்துட்டா ஜனவரி 1 வந்துச்சுன்னா ஆண்டவர் புதுசா பயங்கரமா இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு இறங்குறாரு. அப்படி இல்ல. ஆண்டுக்கு எல்லா நாட்களும் ஒரே நாட்கள் போலதான். ஆனா நான் வருகிற 2026 நான் விசேஷப்படுத்தும் போது நான் பலுகி பெருகிற வருஷமாக என்னுடைய ரகபோத்தாக இந்த வருஷம் இந்த இது இருக்கும், என்னோட பேசபாவா இந்த வருஷம் இருக்கும்னு சொல்லி நீங்க அதை விசேஷப்படுத்தும் போது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறானா. நீங்க அந்த வருஷத்தை விசேஷிக்கும் போது இந்த வருஷம் நான் நெருக்கத்தின் மத்தியிலேயே நான் பெருக்கத்தை பார்க்கிற வருஷமா இருக்கும். கர்த்தர் என் துறவுகள் எல்லாவற்றையும் தூத்து போடப்பட்ட துறவுகள் எல்லாம் மறுபடியும் தண்ணீரை சுரக்க வைக்கிற வருஷமா இருக்கும். எதிர்ப்புகள் மத்தியில நான் பழுகி பெறுகிற வருஷமா இருக்கும்னு சொல்லி நீங்க அதை கர்த்தர் எனக்கு செய்வான விஷயம் அதை விசேஷிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது அது விசேஷமானதாய் மாறுகிறது. ஆமென். உங்களுடைய விசுவாசம் எனக்கு விசேஷமானவைகளை பெற்றுத்தரும். சொல்லுங்களேன், வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய விசுவாசம் எனக்கு விசேஷமானவைகளை எனக்கு பெற்றுத்தரும். ஆமென். உங்களுடைய விசுவாசம் விசேஷமானவைகளை. ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கே பார்க்காத ஆசீர்வாதங்கள். ஏன்னா ஆபிரகாமை பார்த்து எந்த ராஜாவும் பொறாமப்பட்டான்னு இருக்காது. ஆனா ஈசாக்கை பார்த்து ராஜாக்கள் பொறாமப்பட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டு ஈசாக்கு ஏற்படுத்தும். சோ எல்லாரும் போகும்போது வழியிலே கட் ஆகுது. ஆண்டு இங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. அங்கேயே இருந்து தன் சாப்பாட்டுக்கு வச்சிருந்த அந்த விதைய, மேல இருந்தும் தண்ணி கிடையாது, கீழே நிலத்தடி தண்ணியும் கிடையாது, காற்றுல ஈரப்பதம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள்ல எல்லா ஜனங்களும் எகிப்துக்கு போயிட்டு இருக்க நாட்கள தன் கரங்கள் இருக்கிற விதைய கர்த்தரை நம்பி விதைக்கிறார். இப்ப உங்களுக்கு நான் சொல்லலாம்னா, எல்லாரும் அடுத்த வர நாட்களுக்காக, எதிர்காலத்துக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்க மனுஷங்க. மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. தன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுனும், நான் இந்த லெக்குக்காக ஓடிட்டு இருக்கேன், நான் அதுக்காக ஓடிட்டு இருக்கேன், இதுக்காக எனக்கு நிக்க நேரம் இல்ல, இப்ப நான் சேர்த்து வச்சாதான் உண்டுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். தன்னுடைய நேரத்தை தன் வேலையிலும் தன் படிப்பிலும் தன்னுடைய பொழுதுபோக்குகளும் செலவு பண்ணும்போது இங்க இருக்கிற 31 பேரும் நீங்க ஆண்டவுடைய சமூகத்துல உங்க நேரத்தை நீங்க செலவு பண்றீங்க. உங்கள் நேரத்தை ஆண்டுடைய சமூகத்துல விதைக்கிறீங்க. இந்த விதைக்கான அறுவடை உங்கள் நேரத்தை விதைப்பதினாலே, நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ நம்ம அதை அறுப்போம். கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இங்க மீட்டிங்ல வர அநேக டெய்லியுமே மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிறீங்க. அப்ப பாருங்க, இந்த கிரண ஏற்படுத்தின இந்த மீட்டிங்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மணி நேரங்களை கிறிஸ்துவின் பிரசன்னத்துல விதைக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கார். ஆகவே இந்த 2025 முழுவதும் நீங்கள் அவர் பிரசன்னத்திலே உங்கள் நேரத்தை விதைக்கிறபடினால வருகிற வருஷம் ஆசீர்வாதமான நேரங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அறுவடையா பெற்றுக்கொள்வீங்க. நான் சொல்ல புரியுதா? உங்கள் நேரத்தை தேவனுக்கென்று விதைக்கும் போது அந்த விதைய ஆசீர்வாதமா நம்ம நேரத்தை தானே விதைச்சோம். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக என்னை சந்தோஷமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்றாங்கல்ல, பைபிள்ல வசனம் பாக்குறோம்ல. சந்தோஷமான நாட்கள் அப்படி தேவன் என்ன பண்றாராம் உங்களுக்கு ஏற்படுத்துறார். துன்பத்தை நீங்கள் கண்ட நாட்கள், அதற்கு நடுவுல துன்பத்துக்கு நடுவுல, நெருக்கத்துக்கு மடியில, அநேக தேவைகளுக்கு நடுவுல அநேக வேலைகள் இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொரு வேலை பார்த்து களைச்சு போய் நம்ம ஆனாலும் நீங்க விசுவாசத்தோடு உங்கள் நேரத்தை விதையாக விதைக்கும் போது வருகிற 2026 வருடம் 100 மடங்கு நல்ல நேரங்களை அறுவடையாக தருவார். கடந்த வருஷம்லாம் நீங்க பார்த்தது போல ரொம்ப மோசமான நேரம், இந்த இந்த டைம் பீரியட், இந்த சீசன் எனக்கு ரொம்ப மோசமான சீசன் சொல்லுவீங்கல்ல, 2026 எனக்கு மோசமான சீசனா இருக்காது. வருகிற 2006 எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் சீசனா இருக்கும். ஆமென். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நீங்க விதைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த பிரேயர்ல விதைக்கிறவங்க எல்லாம் தனியாவும் நீங்க பிரேயர் பண்ணுவீங்க, தனியா வேதத்தை வாசிக்கிறீங்க. சோ உங்கள் நேரங்களை அவரிடத்துல விதைக்கிறபடினால அநேகர்
இந்த நேரத்தை தங்களுக்கானதை தேடும் போது நீங்கள் தேவனுக்குரியவர்களை தேடி அமர்ந்திருக்கிறபடினால வருகிற 2026 நிச்சயமாவே சொல்லுகிறேன், நல்ல சீசனை நீங்க அறுவடை பண்ணுவீங்க. ஆமே. சோ அவர் விதைக்கிறாரு. அதன் மத்தியில விதைக்கும் போது 100 மடங்கு அறுவடை அவர் பெற்றுக்கொள்றார். 100 மடங்கு அறுவடை. நல்லா கவனிங்க. நல்லா முன்மாறியும் பின்மாறியும் பெய்யும் போது கூட 40%, மிஞ்சி போனா 50% அறுவடை தான் கிடைக்கும். 100% அறுவடை தான் கிடைக்காது. ஆனா மகா வறட்சியான நாட்களிலும் ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல ஈசாக்குடைய அறுவடை ஆண்டவர் பெருகும்படி செய்தார். ஆமே. சோ நீங்க வர வருஷத்துக்காக நீங்க இப்பொழுதே விதைக்கிற காணிக்கைகளா இருக்கட்டும், தசமபாகங்களா இருக்கட்டும், முக்கியமா நீங்க விதைக்கிற உங்களுடைய ஜெபங்கள், அந்நிய பாஷை நீங்க ஜெபிக்கிறது, அது முக்கியமான விதை. அந்நிய பாஷை நீங்க பேசுகிறது, வேத வசனங்களை நீங்க அறிக்கை பண்றது, இது உங்க நேரத்தை இதுல கொடுக்கறது, இது எல்லாமே முக்கியமான விதையாக தேவன் பார்க்கிறார். இந்த விதைக்கான 100 மடங்கு அறுவடையை காணும்படி செய்வார். இப்ப ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு சொல்லியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எப்படி ஆவாங்க? ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவானாகின்னு வர 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 விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான் அப்படின்னு தான் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈசாக்கு ஆண்டவர் தேவன் ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான அந்த அந்த கானான் தேசத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களை விட ஈசாக்கு மகா பெரியவனாய் தேவனை மாற்றினாராம். எப்ப? பஞ்ச காலத்துல கர்த்தரை நம்பி வார்த்தை விதைச்சதுனால. சோ நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஒரு 2026 உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடுவுல, உங்கள் இனஜன பந்துக்கள் நடுவுல, உங்க நண்பர்களுக்கு நடுவுல உங்களை மகா பெரியவர்களாய் தேவன் மாற்றுவார். மகா பெரியவனாய் மாற்றுகிற வருஷமாக 2026 இருக்கும். இதை நீங்க விசுவாசிங்க, அதை பேசுங்க. கர்த்தர் என்னை மகா பெரியவனாக, நான் செய்கிற என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, என் சமாதானம், என் சந்தோஷம், என் ஆரோக்கியம், என் பொருளாதாரம், இது எல்லாவற்றிலும் நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன். அதுல வர 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 நான் அதை செலவு பண்ண என் ஆரோக்கியம் செலவு பண்ணப்பட, என் சமாதானம், சந்தோஷம், என் பொருளாதாரம், இது எல்லாமே நான் எடுத்து கொடுக்க இன்னமும் அது விருத்தி அடையும். விருத்தி எந்த அளவு விருத்தி அடையும்னா, உங்ககிட்ட வர்ற ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். உங்களிடத்த வர்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. உங்களிடத்த வருகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஆகவே நீங்க அந்த காரியத்துல மகா பெரியவர்களா இருப்பீர்கள். பிசாசு உங்கள்கிட்ட திருடவே முடியாது. ஏன்னா அவன் எடுக்க ட்ரை பண்ணான்னா நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால சுற்றி இருக்கிற உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம், உங்கள் நிமித்தம் உங்கள் சபை, உங்கள் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, வேலையில தொழில இருக்கவங்க எல்லாருமே, இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பணக்காரனா மாறினாங்கன்னா அந்த குடும்பமே எப்படி ஆசீர்வதிக்கப்படுமோ, தேவனாலே நீங்கள் ஐஸ்வர்யன் ஆக்கப்படுகிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை இருக்காது. சோ வருகிற வருஷம் நான் தேவனால் ஐஸ்வர்யவன் ஆக்கப்படுகிறதுனால கடந்த நாட்கள்ல கண்ட வேதனைகள் எதையும் வர வருஷத்துல நான் காணப்போவது இல்லை என்கிற நிச்சயத்தை எடுத்துக்கணும். குடும்பத்துல நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். உறவுகள்ல நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். தேவனுடைய நன்மைகள்ல நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். ஆவின் வரங்கள்ல நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். ஆவின் கனிகள்ல நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். ஆவின் வல்லமையில நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். ஆயுசு நாட்கள நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். இப்படி ஒவ்வொன்றையும் எல்லாவற்றிலும் தேவனை நான் ஐஸ்வர்யவனாக்கி, அது எல்லாவற்றிலும், அதாவது ஒரு சில பணக்காரனாகி அப்படியே அந்த பணம் எல்லாம் குறைஞ்சிட்டே போகும். அப்படி இல்ல, வர வர அது விருத்தியாகும். அது அந்த ஏரியாலே நான் மகா பெரியவனா இருப்பேன்னு சொல்லி. சோ இதுக்கப்புறம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தியை நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த தேசத்து ராஜா ஈசாக்கின் மேல பொறாமப்படுகிறான். யார் பொறாமப்படுறான்னா, பக்கத்து வீட்டுக்காரனோ எய்த்த வீட்டுக்காரனோ கிடையாது. அந்த தேசத்தின் ராஜா பொறாமப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். உங்களுடைய ஏரியால இருக்கிறதுலயே பெரிய அரசியல்வாதிகளும், பெரிய ஆட்சியாளர்களும், பெரிய அதிகாரிகளும், தொழிலதிபர்களும் உங்களை பார்த்து பொறாமப்படத்தக்க அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற வருஷமா ஒரு 2026 இருக்கும். ஆமே. சொல்லுங்களேன், அநேகர் என்னை பார்த்து பொறாமப்படுகிற அளவிற்கு நான் ஆசீர்வாதமா 2026 இருப்பேன். அறிக்கை பண்ணுங்க. அநேகர் உங்களை பார்த்து, இப்ப நான் ஒருத்தரையும் பார்த்து பொறாமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல வருஷம் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற குணம், சுகம், பணம், இது மூஞ்சிலையும் தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்கள். உங்களோட வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க வேலை தொழில செய்கிற மகத்துவமான காரியங்கள், ஊழியத்துல செய்கிற மகத்துவமான காரியங்களை கண்டு அநேகர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற வருஷமாக 2026 இருக்கும். அவன் நிச்சயமா ஆண்டவர் அப்படியே செய்வா. இப்ப இந்த ராஜா பொறாமப்பட்டு பிரச்சனை பண்றான். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் விட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மணியால் நிரப்பி போட்டார்கள்.
நிரப்பி போட்டு சொல்றான். அந்த ராஜா சொல்றான் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். பரதேசியாய் வந்த ஒருத்தன் அந்த ஊர்ல பல தலைமுறையா தங்கி இருக்கவங்களை விட பணக்காரனா மாறிட்டான். நல்லா கவனிங்க. அதற்கு முன்பாக அவன் செய்கிற முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு காட்டணும்னு விரும்புறேன். அந்த 15வது வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை நான் இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வெளிப்பாடு ஒன்றை சொல்லணும்னு நினைக்கிறேன். 15வது வசனம் எல்லாம் கவனிங்க. உங்க கண்கள் அந்த வசனத்தை பார்க்கட்டும். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். ஏன்னா அந்த கோராலூர் வழியெல்லாம் ஆபிரகாம் நடந்து போயிருக்காரு. சோ அவன் போகும்போதெல்லாம் அவர் எந்தெந்த ஆபிரகாமின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தபடினால அவர் அந்த அந்த கேணி, நம்ம ஊர்ல கேணின்னு சொல்லுவாங்க, துறவு வெட்டுறாங்க. அப்ப அந்த துறவு வெட்டின துறவுகள் எல்லாம் தண்ணி வருது. தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஆபிரகாம் போனதுக்கு அப்புறமா அந்த இடம் செழிப்பாவே இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆபிரகாம் பரதேசியா வந்து ஒரு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆபிரகாம் அங்க தங்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 மாசத்துக்காக ஒரு கேணி வெட்டுறாரு. அந்த 4 மாசத்துக்கு வந்த தண்ணி ஆபிரகாம் போயிட்டாரு இப்ப கிளம்பி. ஆபிரகாம் போனதுக்கு அப்புறம் 40 வருஷமாவும் அந்த துறவுல தண்ணி வந்துட்டே இருக்கு. அந்த ஊர் ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. இப்ப அந்த இடம் ஆபிரகாம் வாங்கின இடம்ன்றனால மறுபடியும் ஈசாக்கு வந்தோடனே அந்த தண்ணியை யூஸ் பண்றாரு ஈசாக்கு. தன் தகப்பன் தோண்டின துறவுடைய தண்ணீரை ஈசாக்கு வந்து யூஸ் பண்றாரு. அப்ப இந்த தண்ணியினாலதானே இவன் வந்து ஐஸ்வர்யவனா மாறினா. நம்ம ஊர் தண்ணின்றாங்க. இப்ப வந்துட்டு வெட்டினது இடத்த வாங்கினது ஆபிரகாமு, கேணி வெட்டினது ஆபிரகாமு, தண்ணி வந்தது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஆபிரகாம் தண்ணி வந்துச்சு. ஆனா இப்ப ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்க ஊர் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி இந்த தண்ணியை முடிச்சிட்டோம்னா ஈசாக்கோட கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில அந்த துறவுல ஃபுல்லா மணலை அள்ளி கொட்டி தண்ணி இல்லாம எல்லாத்தையும் தூற்று போட்டுறான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த தண்ணீர் துறவினாலே அல்ல. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபிரகாமின் தேவனாலே, ஈசாக்கின் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுறான். சோ அந்த தண்ணீர் துறவுகளை தூற்று போட்டதெல்லாம் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்து கிறிஸ்து தான் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அவர் நமக்காக நிறைய துறவுகளை எடுத்து வச்சிருந்தார். ஏன்னா கிறிஸ்து யாருன்னா அவர் தான் நம்முடைய ஜீவ ஊற்று. படிச்சிருக்கீங்கல்ல யோவான்ல, அவர் தான் நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிற ஜீவ ஊற்று. அந்த ஊற்றுல இருந்து வருகிற தண்ணீராக, ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சோ இந்த ஊற்று நம்முடைய ஆவியில இருக்கு. அந்த ஆவியிலிருந்து புறப்படுகிற அந்த ஊற்று நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும், அடுத்து நம்ம சரீரத்தின் வந்து நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய தொழிலையும் ஆசீர்வதிக்கிற ஜீவ ஊற்றாக, ஜீவ தண்ணீராக கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளாக இருக்கிறான். ஆனா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், பிசாசு நம்மளை பேசுகிற வார்த்தைகள், அவங்க நமக்கு எதிராக செய்கிற கிரியைகள் எல்லாம் ஜீவ ஊற்றாகிய ஊற்றிலிருந்து அந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில பாய்கிறத தடை பண்ணுது. மணலை போட்டு அள்ளி, மணல் மாதிரி கவலைகள், மணல் மாதிரி பயங்கள், இப்ப நம்முடைய பயங்கள் நம்முடைய கவலைகள் இதெல்லாம் என்ன போனா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த சில பேர்லாம் போன் பண்ணுவாங்க ஜெப குறிப்புக்காகலாம். அப்ப சில பேர் போன் பண்ணும்போது, இல்லைன்னா சில பேரை நேர்ல சந்திக்கும் போது, இப்ப கிராமங்கள்லாம் சில பேர் வருவாங்க எங்கிட்ட எல்லாம், அவங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய குறைகள் எல்லாம் நம்மளால கேட்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அப்ப பயங்களும் நம்முடைய நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி, அந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம எதை நிரப்புறோமோ அதான் கொடுக்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜீவ ஊற்றுக்களாக இருக்கீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, மகா வறட்சியான நாட்களிலும் அவன் ஆத்துமாவை திருப்தியாக்கி அவன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் தோட்டமாவும் இருப்ப, வற்றாத நீரூற்றாகவும் நீ இருப்பன்றதுதான் ஆசீர்வாதமே. அப்ப கிறிஸ்துவ ஒருத்தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை வற்றாத நீரூற்றாக மாறுகிறது. குணம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குணம் வற்றாத நீரூற்றாக இருக்கும். அடுத்து சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் வற்றாத நீரூற்றாக இருக்கும். அடுத்து உங்க பொருளாதாரம், பணம் வற்றாத நீரூற்றாக இருக்கும். அதுதான் தேவன் தர்ற ஆசீர்வாதம். ஆனா அதுல அவன் மேல் பொறாமைப்பட்ட அந்த ஊர் மனிதர்கள் எல்லாரும் மணல் அள்ளி போட்டு ஆபிரகாமின் தன் தகப்பன் தோண்டி வைத்த அந்த தூற்றுக்களை எல்லாம் அவங்க எல்லாரையும் மூடி போட்டாங்க. கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில அநேக துறவுகளை தோண்டி வச்சார். அல்லேலூயா. நிறைய துறவுகளை சிலுவையில உங்களுக்காக ஊற்றுக்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். உங்க பொருளாதாரத்தின் நன்மைகளுக்கான ஊற்று,
உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ஊற்று, உங்களுடைய சமாதானத்துக்கான ஊற்று, உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்துக்கான ஊற்று, உங்கள் திருமணத்திற்கான ஊற்று, உங்கள் பிள்ளைகளுக்கான ஊற்று, ஒவ்வொரு ஊற்றுக்களையும் உங்க வாழ்க்கையில பிரத்யேகமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கார். கிறிஸ்து மொத்த ஊற்றாக இருந்தாலும் அதான் சொல்றது, ஜீவ தண்ணீர்ல நதிகள் புறப்படும் சொல்லுது. நதிகளை உண்டாக்குகிற ஊற்றுகள் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. ஆமென். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் கொடுக்கிற பல்வேறு பல பரிமாணங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ள ஊற்றுக்களை வச்சிருக்காரு. ஆனா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கேட்ட காரியங்கள், சுத்தி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற காரியங்கள், குழப்பங்கள், பயங்கள், டாக்டரோட ரிப்போர்ட்டு, குடும்பத்துல வர சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சிந்தனைக்குள்ள வந்து திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப பார்த்து அதையே பேசி பேசி என்ன ஆகுதுன்னா, அந்த ஊற்றுக்கள் எல்லாமே மண்ணள்ளி பிசாசு போட்டு தண்ணியே வரவிடாம பண்ணிடுறான். அந்த ஊற்று இப்ப டேங்க்ல இருந்து தண்ணி வருது. இடையில எங்க நாம பைப்பை திறந்துட்டோம். ஆனா தண்ணி டேங்க்ல தண்ணி இருக்கு. டேப்பையும் திறந்துட்டோம். ஆனா தண்ணி வரலன்னா இடையில எங்கேயோ என்ன பண்ணிருக்கு, அடைச்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் தூற்று போர். தண்ணி இருந்தும், பூமிக்கு அடியில தண்ணி இருந்தும் அது மேல மண்ணள்ளி போட்டு மூடி தண்ணியை வரவிடாம தடுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக ஊற்றுக்களை பிசாசு பொறாமப்பட்டு, மனிதர்கள் பொறாமப்பட்டு, சூழ்நிலைகளாலையும் சொன்ன தவறான தகவல்களாலையும் அந்த ஊற்றுக்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நான் இப்போது கட்டளை எடுக்கிறேன். இருக்கிற ஒவ்வொருடைய ஊற்றுக்களும் மறுபடியும் தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆமே. விசுவாசத்தோட சொல்லுங்க. ஒரு காலத்துல நல்லா ஜோம் பண்ணேன் பிரதர். ஒரு காலத்துல நல்லா நான் ஊழியம் செஞ்சேன். ஒரு காலத்துல என் ஆரோக்கியம் செம்மையா இருந்தது. நான் பயங்கர ஆரோக்கியமா இருந்தேன். என் பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருந்தது. என் குடும்பத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் வேலையில நான் ரொம்ப நல்லா இருந்தேன். என் தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என் எதிரிகள், என் கூட வேலை பார்த்தவங்களே எனக்கு எதிராக தீமை செஞ்சுட்டாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என் மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க. என் கணவர் துரோகம் பண்ணிட்டாங்க. என் நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என் சொந்த சகோதர சகோதரிகள் எனக்கு வர்ற ஆசீர்வாதங்கள்லாம் மண்ணள்ளி போட்டாங்க பிரதர். சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டாங்க. சோ மத்தவங்க மண்ணள்ளி போட்டதா இருக்கட்டும். நிறைய நேரம் நாமளே நம்ம வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுருவோம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத காரியங்களை செஞ்சு, தான் தலை மேல தானே மண்ணள்ளி போட்ட மாதிரி நாமளே ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணாம, கர்த்தரோடு இல்ல உறவுல வளராம, நாமளே நமக்கு நேரம் நம்ம துறவை நாமளே அடைச்சிருப்போம். நாம பேசுற தேவையில்லாத பிரச்சனைய தூக்கி நாம போட்டுட்டு நாம நம்ம துறவுகளை அடைச்சு வச்சிருப்போம். உங்கள் தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சிலுவையில உங்களுக்காக துறந்த ஊற்று. அந்த ஊற்றுக்கள் எல்லாம் மனிதர்களால தூற்று போடப்பட்டிருந்தாலும், அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் மறுபடியும் இந்த 2026ல அந்த தண்ணீர் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமே. நிச்சயமாய் வரும். அதாவது கடல்ல விழுந்தவன் கூட பொழைச்சுக்குவான். காட்டாற்று வெள்ளத்துல விழுந்தவன் பொழைக்கவே மாட்டான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். ஏன்னா கடல்ல விழுந்தது, கடல் அலைகள் இப்படிதான் இருக்கும். ஆனா காட்டாற்று வெள்ளம்ன்றது எப்ப வரும், எங்க போகும், எந்த இடத்துல அடிக்கும், அது வந்து அடிக்கிற ஃபோர்ஸ்லயே அவங்க இறந்துருவாங்க. அடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு கல்லு முள்ளு அடிச்சு காட்டாற்று வெள்ளம் அப்படிப்பட்டதுதான். அந்த அந்த காவேரி நீர்ப்படுக்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இல்லைன்னா அந்த காட்டாற்று வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா, அதுக்கு இடையில நிறைய மரங்கள் முறிஞ்சு விழுந்து கிடக்கும். நிறைய குப்பைகளை போட்டிருப்பாங்க. நிறைய தடுப்புலாம் இருக்கும். ஆனா அந்த காட்டாற்று வெள்ளம் அந்த வர்ற ஸ்பீட்ல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு போகும். ஆண்டவர் ஏன் இந்த 2026 குறிச்சு கிரண நாட்ட பேசி இதை இந்த அந்நிய பாஷையின் ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா, நீங்க வார்த்தையை விசுவாசித்து அந்நிய பாஷையில பேசும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று உங்கள் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் தூற்று போடப்பட்ட எல்லா கிணறுகளையும் தேவன் என்னென்ன வாக்குத்தத்தம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை தூத்து போட்டிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களுக்கு நான் நிறைவேற்றும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இத்தனை மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் நிறைவேறாமலே இருக்கு. அது நிறைவேறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லாத மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, பிசாசும் மனிதர்களும் இல்ல நீங்களோ எது வேணா செஞ்சு அதை மூடி போட்டிருக்கலாம். மூடப்பட்ட அத்தனை துறவுகளும் இப்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையிலும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் வார்த்தையை பேசுகிறீர்களும் மூடப்பட்ட அத்தனை ஊற்றுகளும் திறக்கப்படுகிறது. அந்த காட்டாற்று வெள்ளம் தடையாக இருக்கிற எந்த தடையாக இருந்தாலும், உங்க சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது, உங்க சரீரத்துல அந்த வெள்ளம் பாயும் போது, அந்த ஊற்று பிரவாகிக்கும் போது, அதுல இருந்து ஜீவ நதி பாயும் போது,
தடையாக எந்த வியாதி இருந்தாலும், தடையாக எந்த மனுஷர் நின்றாலும், தடையாக எந்த பிசாசு நின்றாலும், தடையாக எந்த சிருஷ்டி நின்றாலும் அதை அடித்து கொண்டு போகிற காட்டாற்று வெள்ளமாக உங்களுடைய ஊற்றிலிருந்து தண்ணீரை தேவன் பிரவாகிக்க பண்ணுகிறார். ஆமென். சோ மறுபடியும் தண்ணி வரும். உங்களுடைய திருமண வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். இந்த 2022 விசுவாசிங்க. உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு மறுபடியும் இந்த 2026 துடிக்கும். திருமணம் ஆன புதுசுல எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ மறுபடியும் அப்படியே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்வையும், மறுபடியும் சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்வையும், மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைகளோடு இருக்கிற தருணங்களையும், மறுபடியும் சந்தோஷமான தொழிலையும், மறுபடியும் சந்தோஷமான ஊழியத்தையும் இந்த வருகிற 2026 தேவன் உங்களை காணும்படி செய்வார். இன்றைக்கு நீங்கள் அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தூற்று போடப்பட்ட எல்லா துறவுகளையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து நோண்டி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் அதுல தோண்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் தோண்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா எவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு இந்த இது முடியறதுக்குள்ளாகவே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்கள் ஆவியிலிருந்து அநேக துறவுகள் துறக்கப்படுகிற நீங்க பாப்பீங்க. உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை காண்கிறதையும், செவிகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறத. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அந்நிய பாஷையில பேசுறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் நான் கேட்டேன். இப்ப என்னால கேட்க முடியறது இல்ல. இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது நடந்துச்சுங்களா? அன்னைக்கு நடந்ததை விட, நல்லா கவனிங்க, அன்னைக்கு நடந்ததை விட மிகவும் சிறப்பான விசேஷமான காரியங்கள் இன்றிலிருந்து வருகிற 2026 பயங்கரமா நடக்கும். ஆமே. இல்ல இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த நன்மையுமே பார்த்தது இல்ல. நீங்க இப்ப சொல்றீங்க சில பேருக்கு இவங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கும். அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றவங்க கூட இதுவரைக்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையில இல்ல, மற்ற எவருடைய வாழ்க்கையிலும் பார்த்திராத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நதிகளை, துறவுகளை ஆண்டவர் எடுக்கிறார். அதுல இருந்து புறப்படுகிற தண்ணீர் உங்களுக்கு செழிப்பை தரும். உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டாக்கும். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக்கும். ஆமே. சோ நான் பார்த்தேன், இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க அதை விட சூப்பரா பார்க்க வைப்பா. நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு அவரு சொல்றவங்கள இது வரைக்கும் எவரும் பார்த்திராத அளவிற்கு உங்களுடைய நன்மைகளை பார்க்கும்படி செய்வேன். ஆமே. சோ அடுத்து பாருங்க, அபிமெலேக் சொல்றான், நீ எங்களை விட்டு போயிடு. எங்களை பார்க்கலாம் நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்ட. எங்களுக்கு இது பிடிக்கல. எங்கேயோ பரதேசியா இருந்து நீங்க வந்த. இங்க இருந்து நீ எகிப்துக்கு போற வழியில நீ எங்க நாட்டுக்கு வரணும்னு கூட வரல. இங்க இருந்து எகிப்துக்கு போகணும்னு வந்த. ஆனா வழியில இங்க வந்து இந்த கொஞ்ச சில மாசங்கள்ல நானும் தான் தோட்டம் வச்சிருக்கேன், நானும் தான் வயல் வச்சிருக்கேன். ஆனா நான் விதைச்சேன், அறுவடை வரல. ஆனா நீ விதைச்சது அறுவடை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றான். சோ நான் சொல்றேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஆனா மத்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி நல்லா இருக்காங்க, அவங்க தொழிலா நல்லா இருக்குன்னு மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து எனக்கு இப்படி இல்லையேன்னு நினைச்சவங்கள, அவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்துல உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் தொழிலையும் ஆண்டவர் மாற்றுவார். இதை நீங்க எதிர்பாருங்க. அவருக்கு 2026 நான் என்னுடைய பார்வை அவர்கள் மேல் இருக்காது. ஆனா என்னை சுற்றி இருக்கக்கூடிய பார்வையை தேவன் என் மேல மாற்றுவார். அவர்களை பார்க்கிலும், என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிலும் நான் மிகவும் பலத்தவனா இருப்பேன். ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்க சபையில, உங்களுடைய ஊழியங்கள்ல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வேலையில, நீ கைட்டு செய்கிற சகல காரியங்களும் மிகவும் பலத்தவனா உங்களை நிறுத்துவார். அதை அநேகர் வந்து தங்கள் வாயினாலே உங்களை பார்த்து சொல்லும்படி செய்வார். ஆமென். ஆமென். சோ இப்ப இவங்க இப்படி சொன்னோன்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. ஈசாக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போல. ஏன்னா சண்டைக்கு வர்றது யாரு? ராஜா. அவனுக்கு அந்த தேசத்தின் மேல உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அவன் சொல்றான், இந்த ஊரை விட்டு நீ கிளம்பி போன்னு சொல்றான். ஈசாக்கு அந்த தேசத்துல இடம் வாங்கியிருக்காரு, லேண்ட் வாங்கியிருக்காரு. அந்த லேண்ட்ல அவர் சொந்தமா காசு போட்டு வாங்கின அந்த லேண்ட்ல ஆளுங்களை வச்சு கிணறு தோண்டி இருக்காரு. அவங்க உழைப்பு, அவங்களுடைய பணம், அவங்களுடைய நேரம் இதெல்லாம் செலவிடப்பட்டிருக்கு அங்க. இது எல்லாத்தையும் செலவிட்டு அவங்க அந்த தொழிலை பெருக்குறாங்க. அதுவும் எந்த அளவுனா, ஒரு பிசினஸ் அவர் பண்றாரு. அவர் ஐஸ்வர்யவானாகி வர இருக்கிறது மகா பெரியவனா ஒரு பிசினஸ்ல இருக்காரு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீ போகணும்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப கடினமான வார்த்தை அது. ஆனா ஈசாக்கு அந்த இடத்தின் மேலும் அந்த தொழிலின் மேலும் விசுவாசம் வைக்கவில்லை. ஈசாக்கு கர்த்தர் மேல விசுவாசம் வச்சார். சோ இவங்க துரத்தும் போது இந்த இடம் அல்ல என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தரே என் ஆசீர்வாதம்ன்றது புரிஞ்சிருந்தார். சோ அந்த இடத்த விட்டு போயிட்டு வேற ஒரு பள்ளத்தாக்கு போயிட்டு
அந்த இடத்துல குடியிருந்து இப்ப அடுத்த வசனம் பாருங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூத்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஆமென். இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறான்னு சொன்னேன்ல, உங்களோட துறவுகள் எல்லாம் இததான் ஈசாக்கு மறுபடியும் செஞ்சார். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூத்து போட்டவங்களான துறவுகளை மறுபடியும் எங்கெங்கெல்லாம் அவங்க அப்பா துறவுகளை தோண்டினாரோ, அதனால இவங்க எங்கெல்லாம் மூடினாங்களோ அவங்க அப்பாவோட கிணறுகளை மறுபடியும் அவன் தோண்டினானா, அவங்க அப்பா அதுக்கு என்ன பேர் வச்சாரோ இவரும் அதே பேர் வச்சாராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பல மகா மேன்மை மறுமயமான வாக்கு தத்தங்கள் துறவுகளை உங்களுக்காக வச்சிருக்க. நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வேத வசனங்கள் உங்களுக்கு வாக்கு தத்தமாக தேவன் தந்திருக்க. அது நிறைய இடங்கள்ல உங்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. நிறைய தொழில்கள் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அது எல்லாமே தூற்று போடப்பட்டிருக்குல்ல. இப்ப மறுபடியும் ஆபிரகாம் தோண்டினதுதான், 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தூற்று போட்டாங்கதான். ஆனாலும் நீங்க மறுபடியும் போய் அங்க கைய வச்சீங்கன்னா மறுபடியும் அந்த தூற்று தண்ணீரை கொடுக்கும். யார் தூத்து போட்டிருந்தாலும் மறுபடியும் நீ அங்க போய் நீ ஆரோக்கியப்படுவாயாகன்னு நீங்க பேசும்போது அங்க ஆரோக்கியம் உண்டாகும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லும்போது அங்க ஆசீர்வாதம் உண்டாகும். அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லும்போது அங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதாவது அவர் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைய சொல்லாம இடையில விட்டவங்க மறுபடியும் சொல்லுங்க. அது தூற்று போடப்பட்ட ஆண்டவர் அதுக்கு இட்ட பேரை மறுபடியும் நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பேர் சொல்றாரு? உங்களை பார்த்து வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன சொல்றாரு? நீ யசூரன்னு சொல்ற, நீ நீதிமான்னு சொல்ற, சியோன் குமாரத்தி, நீ சியோன் வாசி என்று சொல்லுகிறான், நீ தேவகுமாரன், நீ ராஜகுமாரன், ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு. அவை உங்களுக்கு என்ன பேரை தேவன் வச்சாரோ, உங்களுக்கு என்ன அடையாளத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த அடையாளத்தை நீங்க இழந்து போனவங்களா இருக்கலாம். தேவன் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன அடையாளத்தை தந்தாரோ மறுபடியும் அந்த அடையாளத்தை நீங்க இழந்து அந்த அடையாளத்தை மறந்து அந்த அடையாளமே மாறி போன இடத்துல இருக்கலாம். மறுபடியும் அந்த இடத்துல தேவன் உங்களை கை வைக்கும்படி சொல்லுகிறார். மறுபடியும் நீங்க கை வைங்க. மறுபடியும் நீங்க விசுவாசத்தோட அவைகளை நீங்க பேசுங்க. முன்பு ஆண்டவர் உங்களை என்ன வாக்கு தத்துவத்தை சொல்லி உங்களை பார்த்தாரோ மறுபடியும் அதே வார்த்தையில உங்களை நீங்க பாருங்க. மறுபடியும் அந்த துறவிலிருந்து தண்ணீர் வரும். ஆமென். எந்த தொழில நீங்க நஷ்டத்தை பார்த்தீங்களோ அதே தொழில்ல இந்த 2026 நீங்க லாபத்தை பார்க்கிற வருஷமா இருக்கும். எந்த இதை நம்ம இதோட முடிச்சிடலாம், இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண வேணாம், இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீ இதுல இருந்து காலத்துல அதுல இருந்து நன்மைகள் நீங்க பெற்றிருக்கலாம். ஒரு காலத்துல அதுல இருந்து உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் கிடைச்சிருக்கலாம். எந்த குடும்பம் உங்களுக்கு வேதனையா இருந்ததோ அதே குடும்பத்தை தேவன் உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். எந்த வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு நரகமா இருந்ததோ அதே இடத்தை தேவன் உங்களுக்கு பரலோகமாக மாற்றுவார். நீங்க தயவு செய்து ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. எல்லாரும் மறந்து போன வாக்கு தத்தங்கள், மறந்து போன தீர்க்க தரிசன வார்த்தைகள், மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசிட்ட போயிட்டு தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லுங்க, மறுபடியும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லாம முதலாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க அதை மறந்துட்டாங்க நிறைய பேர். ஒண்ணும் நடக்கல பிரதர், அவர் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை சொன்னாரு, அவங்க தீர்க்கதரிசனமா அந்த வார்த்தை சொன்னாங்க, இந்த வசனத்தை இருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன சொல்றதுக்கு இதுல இருக்கு? அவர் உங்ககிட்ட தடவை பேசும்போதே சொல்லிட்டாருல, ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருல, நீங்க தான் அது மேல மண்ணள்ளி போடுறீங்க. தயவுசெய்து மேல மண்ணள்ளி போடாதீங்க. அது உங்களுக்கு பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. அதுல பிசாசோ மனிதர்களோ மண்ணள்ளி போடலாம், நானே மண்ணள்ளி போடலாமா? நிறைய நேரம் இங்க ஈசாக்கு மண்ணள்ளி போடல, போடப்பட்ட மண்ணை தோண்டி எடுத்தாங்க. நிறைய நேரம் நாம மண்ணள்ளி போட்டுறோம், தேவன் கொடுத்த வார்த்தையை மறந்துடுறோம். அதுக்கு பதிலாக கவலைகளையும் பயங்களையும் குழப்பங்களையும் தூக்கி உள்ள போட்டு தேவன் தந்த வாக்கு தத்தன்ற அந்த ஊற்றை நம்ம மூடி போட்டுரும். ஊற்றுல இருந்து தண்ணீர் வரணும், துறவுல இருந்து தண்ணி வரணும். உங்களுடைய வாக்கு தத்தங்கள்ல இருந்து ஜீவத்தண்ணில நதிகள் பாய வேண்டும். எல்லார்ட்டையும் நான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல, நீங்க ஆண்டவர் அறிந்த நாட்கள்ல, இல்ல ஒரு ஒரு பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசியிருப்பார், தீர்க்க தரிசனமா பேசியிருப்பார், பிரத்யட்சமா உங்களுக்கு தரிசனங்கள்ல சொப்பனங்கள்ல இல்ல வேத வசனமா பேசியிருப்பார். அது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. மறுபடியும் அதை எடுங்க, அந்த வசனத்தை எடுங்க, அந்த வசனத்தை அந்நிய பாஷையில பேசி அந்த வசனத்தை கட்டளிடுங்க.
இத்தனை வருஷமா இந்த வசனத்தை நான் பார்க்காம இருந்துட்டேன். இத்தனை வசனமா இந்த வசனம் எனக்கு நிறைவேறச்சு. ஆனா இந்த 2026 இந்த வசனம் எனக்கு நிறைவேறுகிற வருஷமா இருக்கும்னு நீங்க பேர் இடுங்க. நீங்க மறுபடியும் அதை பேச ஆரம்பிங்க. அதுல இருந்து தண்ணி நிச்சயமாக நீங்க காண்பீங்க. நான் சொல்லுகிறேன், 2026 வர்றதுக்கு முன்னாடியே, நான் சீரியஸா சொல்றேன், நான் நினைக்கிறேன் 2026 வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சில வசனங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்து நீங்க இப்ப பேசுகிற இந்த நாட்கள்ல, வர்ற டிசம்பர் மாசத்துக்குள்ளாவே நிறைய காரியங்கள்ல இருந்து துறவுகள்ல தண்ணி வரதை பார்ப்பீங்க. 26க்குள்ள பிரவேசிக்கும் போது தண்ணீர்களோடு பிரவேசிப்பீங்க, துறவுகளோட பிரவேசிப்பீங்க. துறவுல இருந்து புறப்படுகிற காட்டாற்று வெள்ளத்தோட நீங்க பிரவேசிப்பீங்க. ஆமென். நீங்க விதைக்கிற விதைகளுக்கு எல்லாம் விதைகளை விருட்சங்களாய் மாற்றுகிற துறவுகளின் தண்ணீர்களோடு நீங்க பிரவேசிப்பீங்க. நீங்க பேசுகிற அந்நிய பாஷை, அதுல இருக்கிற வல்லமை எப்படின்னா, துறவுகளை உடைத்து அதுல இருக்கிற தண்ணீரை புறப்பட வைக்கிற வல்லமை. ஆமென். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி இது. ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த சாட்சி. மதுரையில அந்த ஊழியக்காரர் இருக்காங்க. அவங்களுடைய சபையில ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு, ரொம்ப பஞ்சமா இருக்கு எங்க வயல்ல, மழை எதுவும் பெய்யல, சோ அதனால நான் போர் போட போறேன், வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அந்த இடத்த ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்கண்ணா. அப்ப பாஸ்டர் போய் ஜோம் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் ஒரு இடத்த அந்த பாஸ்டர் காமிச்சிருக்காரு. சோ அந்த இடத்த பிளஸ் பண்ணி அங்க போர் போட்டிருக்காங்க. பார்த்தா போர் பல அடிக்கு தண்ணி போட்டிருக்காங்க. 400 அடி 500 அடி போட்டிருக்காங்க. பார்த்தா தண்ணியே வரல. ஆனா அங்க தண்ணி வரும்ன்ற அந்த மிஷினும் காமிச்சிருக்கு. ஆண்டவருக்கு தேவனும் அந்த ஊழியக்காரருக்கு உணர்த்திருக்காரு அங்க தண்ணி வரும்னு சொல்லி. சோ அங்க அவ்வளவு போர் போட்டாங்க, தண்ணி வரவே இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அவரு காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சில இதெல்லாம் கடன்லாம் வாங்கி அடுத்து இன்னொரு இடத்துல போர் போட போறார். போர் போடும்போது அவன்கிட்ட சொல்லி ஊழியக்காரரை கூப்பிட்டு அந்த விசுவாசியோட விசுவாசத்தை பாராட்டணும். மறுபடியும் இந்த ஊழியக்காரரை சந்தேகப்படாம அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஜோம் பண்ணுங்க பிரதர், இந்த இடத்துல நான் போர் போட போறேன், இந்த இடத்துலயாவது தண்ணி வரும்னு சொல்லியிருக்காரு. இவர் ஜோம் பண்ணிருக்காரு. ஆண்டவர் அந்த இடத்துலயும் தண்ணி வரும்னு சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஆண்டவர் போன தடவையும் சொன்னாரு. ஆனா அங்க தண்ணி வரலையே, இங்கேயும் ஆனா தண்ணி வரும்னு சொல்றாரு. ஆனா விசுவாசமா இந்த ஊழியக்காரரும் ஜோம் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அங்க 400 அடி 500 அடி போட்டிருக்காங்க, தண்ணி வரவே இல்லை. அவன் ரொம்ப சோர்ந்துட்டான். அடுத்து 3வது முறையும் அந்த விவசாயி இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பணத்தை ரெடி பண்ணி இன்னொரு இடத்துல போர் போடுறாங்க. அப்பயும் ஊழியக்காரர் கூப்பிடுறாரு, அதாவது இந்த இடத்துல ஜோம் பண்ணுங்க அப்படின்னா ஜோம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல தண்ணி வரும்னு சொல்லி. பார்த்தா அங்கேயும் தண்ணி வரல. ஆனா பாருங்க, அந்த விசுவாசிக்குள்ள இருக்கிற அந்த விவசாயியா இருக்கிற அந்த விசுவாசிக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பாராட்டேன். இது நடந்த சம்பவம். அங்கேயும் தண்ணி வரல, 3வது இடத்துலயும் தண்ணி வரல. இந்த ஊழியக்காரர் ரொம்ப நொந்துட்டாரு. அந்த விசுவாசி லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றாரு. ஆண்டவரே, உடைய வார்த்தையை விசுவாசிச்சு நானும் 3 இடத்துலயும் உடைய வார்த்தையை பேசியிருக்கேன். ஆண்டவரே, எப்படிங்க தண்ணி வராம இருக்கு, தண்ணி வரணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆண்டவர் வந்து அஹ் திரும்ப அதே தான் சொல்றான், அதுல தண்ணி வரும் அப்படின்னு சொல்றான். அடுத்து 4வது இடத்துல அந்த இதுதான் கடைசி, இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல, இருக்கிற காசெல்லாம் பிரட்டி நான் இது வந்திருக்கேன், இதுல தண்ணி வந்தே ஆகணும் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசி வந்து பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு. பாஸ்டரும் போய் அங்க ஜோம் பண்றாங்க. அங்க போர் போடுறாங்க. அங்க போர் போட்டா அங்க தண்ணி வருது. அங்க மட்டும் தண்ணி வரல, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 3 போர்லயும் தண்ணி வந்துருச்சு. ஆமென். இது மதுரையில நடந்த சம்பவம். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன சாட்சி. அவங்க சர்ச்ல இருக்க விசுவாசி இன்னமும் அந்த சர்ச்ல இருக்க. 4வதா போட்ட போர்ல அந்த போர்ல மட்டும் தண்ணி வரல, அந்த இதுக்கு முன்னாடி போட்ட 3 போர்லயுமே தண்ணி வந்துருச்சு. மொத்தமா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தண்ணி வராத அத்தனை போர்லயும் தண்ணி வந்துருச்சு. அதை தான் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க அப்பா அம்மா உங்க மேல பேசின போர் எல்லாத்துலயும் தண்ணி இது வரைக்கும் வந்துச்சோ வரலையோ, நீங்க உங்க வாழ்க்கையில பேசினது பல வருஷமா உங்க அப்பா அம்மா பேசியிருக்கலாம், உங்க ஊழியக்காரங்க பேசியிருக்கலாம், நீங்க பேசியிருக்கலாம். ஆனா நீங்க இப்ப பேச போறீங்க பாத்தீங்களா, இப்ப பேச போற இந்த வார்த்தையில அத்தனை போர்லயும் தண்ணி வரும். ஆமென். பல நாட்களாக பல வருடங்களாக நீங்க பண்ணின ஜெபங்கள் எல்லாவற்றிலும் அந்த ஜெபங்கள் என்கிற துறவு, வாக்குத்தத்தங்கள் என்கிற துறவு, தீர்க்க தரிசனங்கள் என்கிற துறவு, எல்லா துறவுகளும் நீங்க இப்போது பேசுகிற வார்த்தையில உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க ஆரோக்கியம், உங்க பொருளாதாரம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தொழில், சகல ஏரியாலையும், உங்களுடைய பிள்ளைகள், சகல ஏரியாலையும் எல்லா போர்லையும் தண்ணி வர வைக்கிற ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும், வருகிற வருஷம். ஆமென். அதனால நல்ல விசுவாசத்தோட பேசுங்க. உங்கள் தேவன் உங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு துறவு. அந்த துறவிலிருந்து தண்ணீர் வற்றாத நீரூற்றாக வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மீட்டிங்ல இருக்கிற 47 பேரும் அநேக துறவுகள், அங்க இருக்கிற பெற்றோருக்காக நான் சொல்லுகிறேன், என் பிள்ளை வாழ்க்கையில நான் இவ்வளவு ஜோமன் இருக்கேன் பிரதர், ஆனா என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கல.
என் பிள்ளையோட திருமண காரியத்துக்காக இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன். என் பிள்ளையோட வேலைக்காக இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன். என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னு இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன். நாங்க வீடு கட்டணும்னு இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கோம். நீங்க அநேக காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்க. குறிப்பா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணவங்களுக்காக நான் சொல்றேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற பெற்றோர் ஒருக்காக சொல்றேன். இத்தனை வருஷமா நீங்க பிள்ளைகளுக்காக போட்ட எல்லா ஊர்ல இருந்தும் இந்த வருஷம் தண்ணியை நீங்க பாப்பீங்க. உங்க பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படி அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிறத அந்த 2026ல பாப்பீங்க. அது இத்தனை நாள் தூற்று போடப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஒரு போர் எல்லா போரையும் வேலை செய்ய வைக்கிறதுன்னா அந்த ஒரு போரை ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில போடுகிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு துறவு உங்களுக்குள்ளாக தோண்டப்படுகிறது. அது கிறிஸ்து என்கிற அந்த ஊற்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் சகல துறவுகளிலும் தண்ணீர் பிரவாகமாக பாய போகிறது. சோ ஈசாக்கு அந்த வேலையை செஞ்சார். அவர் மட்டும் போய் ஈசாக்கு இதுக்கப்புறம் தான் போய் திரும்ப கிணறு வெட்டுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வெட்டின எல்லா கிணறுல இருந்தும் தண்ணியை கொண்டு வர. உங்களுக்கு சொல்ல விரும்புறதுன்னா உங்க முற்பிதாக்கள் நிறைய காரியங்களுக்கு ஜோம் பண்ணி அதை அவங்க பார்க்காம இறந்து போயிருக்கலாம். அவங்க எதுக்காக உங்களுக்காக ஜோம் பண்ணாங்களோ ஜோம் பண்ணுங்க. வார்த்தையினால சொல்லுங்க, ஆண்டவரே எங்க அப்பா அம்மா எனக்கு எதுக்கு ஜோம் பண்ணாங்களோ, எங்க ஊழியக்காரங்க என் மேல எதுக்காக ஜோம் பண்ணாங்களோ, எனக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எனக்காக ஜோம் பண்ணி அவங்க அதை பார்க்காம இது வரைக்கும் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக நான் இதுக்காக இந்த பிரதருக்கு ஜோம் பண்ணேன். நான் இதுக்காக என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணேன். இதுக்காக என் கணவருக்கு என் மனைவிக்கு ஜோம் பண்ணேன். என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணேன். அவர்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்கும்படியாக அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ அது என் வாழ்க்கையில நிறைவேறினதை அவங்க பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியாதுதான். அவங்க எதுக்காக உங்களுக்கு ஜோம் பண்ண அவங்களுக்கு தெரியாதுதான். தெரிஞ்சுன்னா அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. நிச்சயமா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, உங்களுக்காக நான் ஜோம் பண்ணேன் அன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி ஜோம் பண்ணேன். அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறுது நான் பார்த்தேன்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லி வர நாட்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஜனங்க. அதை நீங்க சொல்லுங்க. அவங்க போட்ட போர்ல எல்லாம் தண்ணி வராம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு போரை போடுங்க. இதுல வர்ற தண்ணி அத்தனையிலும் தண்ணி வர வைக்கும். ஆமென். அதற்கு தன் தகப்பன் இட்ட பெயரை இட்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது. ஆமென். சோ ஆகையினால நாங்க இருக்கிற பெற்றோர் ஒவ்வொரையும் உற்சாகப்படுத்துகிறேன். உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்க பிள்ளைகள் அவருடைய துறவு மறுபடியும் தண்ணீர் புறப்பட்டு உங்கள் தேவன் யார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதையும் அவர்கள் ருசித்து பார்த்து அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஏன்னா இங்க ஈசாக்கு 2 பேரோட தேவனை அறிந்து கொள்றார். ஆபிரகாமின் தேவன் யார் என்பதையும் ஈசாக்கு அறிந்து கொள்கிறார். தன் தேவன் யார் என்பதையும் அறிந்து கொள்கிறார். எங்க அப்பாவுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் தண்ணீரை கொண்டு வந்திருக்காரு. இப்ப அதை தூத்து போட்டாங்க, மறுபடியும் தோணுனா ஆண்டவர் இங்க தண்ணியை கொண்டு வருவான்றதையும் ஈசாக்கு அறிந்து கொள்வார். சோ ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் அங்க ஈசாக்கு அனுபவித்தார். அப்படியே நான் சொல்லுகிறேன், பல தலைமுறை கிறிஸ்தவர்கள், பல தலைமுறை முற்பிதாக்கள், நல்லா கவனிங்க, பல தலைமுறை நமக்கு முன்பாக இருந்த பல முற்பிதாக்கள், பல பெரிய பெரிய தேவ மனிதர்கள் முழங்காலே நின்னு அநேக ஜெபங்களை நமக்காக செஞ்சிருக்காங்க. அவங்க போட்ட விதைகள் மேலதான் நாம நிக்கிறோம். ஆனா அவங்க பண்ணின அநேக ஜெபங்களுக்கான அந்த எழுப்புதலை, அவங்க பண்ண அநேக ஜெபங்களுக்கான அந்த அறுவடைய, அவங்க பண்ண அநேக ஜெபங்களுக்கான ஆசீர்வாதங்களை அடுத்த தலைமுறை கிறிஸ்தவங்கள்ட்ட பார்க்காமலே அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவங்க ஜெபித்த ஜெபங்கள், அவங்க விதைத்த விதைகள், அது எல்லாவற்றுக்குமான துறவாக ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டுல அநேக முதல் தலைமுறையில இருந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஜெபித்த ஜெபத்தோட அறுவடையாக இந்த துறவு, என்னுடைய துறவு ஆண்டவரை எழும்ப பண்ணுங்க நீங்க சொல்லுங்க. நிச்சயமா அவங்க பரலோகத்திலிருந்து சந்தோஷப்படத்தக்கதாக உங்க துறவு ஆண்டவர் வந்து தண்ணீரை மறுபடியும் பல பெரிய தெய்வ மனித மேல இருந்த அபிஷேகம், அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், அவளுக்குள்ள இருந்த வல்லமை உங்கள் துறவிலிருந்து புறப்படும்படி ஆண்டவர் செய்வார். அதற்கு அதே பெயரை இடுவார் ஆண்டவர். இந்த உலகம் பார்க்கும் அவங்கள்ட்ட வெளிப்பட்ட மகிமை அதை விட பயங்கரமா இவங்க கிட்ட வெளிப்படுதுன்னு உங்களை பார்த்து சொல்லும்படி ஆண்டவர் செய்வார். சோ அடுத்த காரியம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஈசாக்கு வந்து அப்பா வெட்டின துறவை மட்டும் வெட்டல, அவரா புதுசாவும் வெட்டினார். சோ இதுதான் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரதர், அந்த தீர்க்கதரிசி இந்த ஒரு வார்த்தையை சொன்னார் பிரதர், நான் அதை சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த ஊழியக்காரர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார் பிரதர், அதை சொல்லி நான் ஜோம் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை சொல்லி தொடர்ந்து நீங்க ஜோம் பண்றீங்க, நல்லது. இந்த ஊழியக்காரர் உங்களுக்கு ஜோம் பண்ணும்போது சொன்ன அந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்றீங்க, நல்லது. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரு பர்சனலா நீங்க ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும். அங்க ஈசாக்கோட வேலைக்காரங்க அவங்க அப்பா வெட்டின துறவை மட்டும் எடுக்கல, ஈசாக்கோட வேலைக்காரங்க புதுசா ஒரு துறவை வெட்டுறான். மேன், எதிர்ப்புகளின் மத்தியில
ஏமாற்றங்களின் மத்தியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. அந்த பிசினஸ்ல இருந்து அடிச்சு துரத்தி விட்டான். அதுவும் ஒரு ராஜா துரத்தி விட்டான். சரி, அவங்க அப்பாவை வெட்டின துறவையாவது எடுக்கிறாங்க, அங்கேயே வந்து பிரச்சனை பண்றாங்க. இப்ப இவங்க புதுசா ஒரு துறவை வெட்டுறாங்க. அதுல இருந்து தண்ணி, அதுல இருந்து வர்ற தண்ணியை பாக்குறாங்க. அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. ஆமே. சோ பர்சனலா உங்களோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தையிலிருந்து வெட்டப்படுகிற துறவுகள் உங்களுடைய தேவன் யார் என்பதை நீங்க அனுபவிக்க வைக்கும். ஒரு தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறாரா, ஒரு ஊழியக்காரங்க மேல ஆனவன் ஆண்டவர் பேசுறாரு, அது செகண்டரி தான். உங்ககிட்ட பர்சனலா ஆண்டவர் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது சில வசனங்கள் மூலமா உங்க கூட பேசுவார். அதுதான் பிரைமரி. சரியா? பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. என்கிட்ட பர்சனலா ஆண்டவர் பேசுறதுதான் பேஸ்மெண்ட், அதுதான் வார்த்தை. மற்ற ஊழியக்காரர்கள் மூலமா ஆண்டவர் எனக்கு பேசுறது உறுதிப்பாடு, கன்ஃபர்மேஷன். அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். சரியா? நீங்க பர்சனலா வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அந்நிய பாஷை நீங்க பேசணும். அப்படி பேசும்போது சில வசனங்கள் மூலமா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா அது உங்க அப்பா பார்க்காத ஒரு அறுவடையை நீ பார்க்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுற. புரியுதா நான் சொல்றது? நீங்க ஆச்சரியப்படுகிற ஊழியக்காரர்கள், நான் சொல்லுவேன், எங்க சர்ச்ல அடிக்கடி சொல்லுவேன், நான் இதுவரை பார்த்திராத சாட்சிகளை என் விசுவாசிங்க பார்க்கணும், அதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன். கண்டிப்பா நான் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆசைப்படுறேன். நானும் கிரணாவும் ஆசைப்படுறோம். இங்க இருக்கிற 49 பேர் இருக்கீங்க. கிரணாவும் நானும் பார்க்காத, கிரணாவும் நானும் இதுவரை பார்த்திராத சாட்சிகளை இருக்கிற 49 பேரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எங்கள்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கீங்க, பிரதர் இதுக்கு ஜோம் பண்ணுங்க, பிரதர் அதுக்கு ஜோம் பண்ணுங்க, பிரதர் இதுக்கு ஜோம் பண்ணுங்க, அதுக்கு ஜோம் பண்ணுங்க. மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே பார்த்த ரெக்வஸ்ட் தான் திரும்ப திரும்ப வரும். ஆனா நாங்க எதை பார்க்க ஆசைப்படுறோம் தெரியுமா? பிரதர் நான் அந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணேன் பிரதர், உங்க மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டர் என்கிட்ட இப்படி பேசினார் பிரதர், இந்த வசனத்தை வச்சு நான் ஜோம் பண்ணேன், இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு பிரதர், நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்கிறத விட எனக்கு வேற சந்தோஷம் என்ன இருக்குன்னு பவுல் சொல்றாரு. அந்த சந்தோஷம் தான் கிரணனாவுக்கும் எனக்கும் கிடைக்கும். நாங்க 2 பேரும் இதுவரை பார்த்திராத சாட்சிகளை, எங்க வாழ்க்கையில நடக்காத சாட்சிகளை, நீங்க வசனத்தை விசுவாசிச்சு தேவன் என் கூட பேசினா நான் விசுவாசிச்சேன், இதை செஞ்சேன், இவ்வளவு பெரிய அறுவடை நான் பார்த்திருக்கேன்ற சாட்சிகள் நீங்க 26ல சொல்லுவீங்க. நான் அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி சந்தோஷப்படுவேன். கிரண் நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று உங்களுடைய துறவுகளை நீங்க தோண்டுங்க. ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு துறவு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேனே, ஆஹ் எப்படி சொல்லலாம், வெட்கம் அனுபவித்த நான் உன் தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ண சகல ஜாதிகளிலும் உன்னை நான் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் எனக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும், கிரணனாக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும், இந்த மீட்டிங்ல இருக்க 49 பேருக்கு ஒரு மாதிரி நடந்துக்கலாம். ஆனா அந்த உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல பிரத்யட்சமா விசேஷமா இது வரைக்கும் எவருக்கும் நடந்துராத விதத்துல உங்களுக்கு செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால இன்னொருத்தங்க வெட்டின மாதிரி ஒரு கிணற வெட்டணும்னு ஆசைப்படாம, ஆண்டவரே நீர் நான் என்ன கிணறு வெட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த கிணற நான் வெட்டுறதுக்கு எனக்கு வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயமா. அதாவது வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவன் மேல அவருடைய கண்கள் நிலைத்திருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப ஒரு வார்த்தையை அவர்கிட்ட இருந்து வாங்குகிறதுக்கு சீரியஸா அவரை சீக் பண்ணி, அவரை தேடி, அவர்கிட்ட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு, கிணறு வெட்டுறது வந்து சும்மா கிடையாதுங்க. சும்மா ஏனோ தானெல்லாம் கிணறு வெட்ட முடியாது. நான் அந்த சும்மா நிலத்து தோண்ட மாதிரி ஒரு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். ஒரு எல்லையை போட்டுக்கணும். அந்த எல்லையை போட்டு அதுல இருக்கிற மண்ணை தோண்டி தண்ணியை பாக்குற வரைக்கும் எவ்வளவு ஆழம் போனாலும் தோண்டிக்கிட்டே போகணும். அதுதான் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். அந்த வசனத்தை எடுத்து அந்நிய பாஷையில பேசி 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 அந்த வார்த்தையை திரும்ப அறிக்கை பண்ணி உங்க இருதயத்துக்குள்ள, உங்க இருதயமாகிய நிலம் உன எங்க நான் போய் நோண்டணும்னு கேக்குறீங்களா? ஓ, இதை நான் சொல்லாம விட்டேன் பாருங்க. நீங்க பாட்டு வெளியில எங்கேயாவது போய் நோண்டிடக்கூடாது. உங்க இருதயம் தான் நிலம். சரியா? அந்த நிலத்துல வார்த்தையை உள்ள போட்டு இறக்கி இறக்கி இறக்கி, ஏன்னா அவருடைய வார்த்தை தான் மலைகளை உடைக்கத்தக்கதான சம்மட்டி. சம்மட்டியை வச்சு நிலத்தை குத்தி குத்தி அந்த வார்த்தையை உள்ள இறக்கணும். நீ இறக்கி உள்ள போக போக உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதிகள் புறப்படும். உங்கள் இருதயம் தான் நிலம். அந்த நிலத்துல நீங்க துறவு தோண்டும் போது ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் விதைத்த விதைகள் எல்லாவற்றுக்கும் 100 மடங்கு அறுவடை உண்டாக்கும். ஆமே. சோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நீ என்ன துறவை என் வாழ்க்கையில தோண்ட சித்தமா இருக்கிறதோ அந்த துறவை நான் பேச எனக்கு உதவி செய்யன்ற வெளிப்பாட்டை கேளுங்க. சில வசனங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். சில விருப்பங்களை ஆண்டவர் கொடுப்பார். இந்த காரியம் நிறைவேறணும்னா டெய்லி கட்டளையிட்டு ஜோம் பண்ணணும்னு சொல்லுவார்.
சில சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லுவார், சில தரிசனங்களை காட்டுவார். அந்த தரிசனங்கள் உங்க இருதயத்துல விதைச்சு தினந்தோறும் அதை தோண்டிக்கிட்டே இருங்க. தினந்தோறும் அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கும் போது, அந்த தண்ணிய பாக்குற வரைக்கும் துறவை தோன்றவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. ஈசா கூடிய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கேயே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கண்டார்கள்னா என்ன? காண்கிற வரைக்கும் வெட்டி கொண்டே இருந்தார்கள். ஆமே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. தமிழ்ல வந்து சும்மா நார்மலா வந்துருச்சு. ஆக்சுவலி உண்மையான கிரீக்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கணும். தேடிக்கொண்டே இருக்கிற எவனும் கண்டடைகிறான், தட்டி கொண்டே இருக்கிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஓகே. நான் என்னுடைய நீரூற்றுல இருந்து தண்ணீரை காண்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து தோண்டி கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தையில நிலைச்சிருந்து அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது, அதை நிச்சயமா அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அந்த வார்த்தை என்கிற துறவை நான் தோண்டும் போது, அந்த வார்த்தை நிச்சயமா எனக்கான ஜீவ தண்ணீரை பெற்று தரும். ஏனென்றால் அவரே வார்த்தையாக இருக்கிறார். அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவ ஊற்றாகவும் அவரே இருக்கிறார். அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீராகவும் அவரே இருக்கிறார். அல்லேலூயா. சோ அததான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இப்ப ஈசாக்குடைய வேலைக்காரர் அங்கே தண்ணீரை 20வது வசனம் பாருங்க. கோரா கோராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். சோ அங்க தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தோம்னா ஈசாக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பிசினஸ் கோராருல செம்மையா போயிட்டு இருக்கு. அங்கிருந்து அவங்க துரத்தி விட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு வந்தோம்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு அங்க மறுபடியும் ஒரு கிணறு தோன்றாரு. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு தோணால மறுபடியும் அங்க தண்ணி வருது. மறுபடியும் அங்க தண்ணி வந்தோம்னா அந்த தண்ணிய வந்து எடுத்து வயலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாங்க. அது வந்து முன்னாடி ராஜா பிரச்சனை பண்ணி ஒருத்தனை துரத்தி விட்டான். இப்ப ராஜா ஒருத்தனை துரத்திட்டான்னு அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் துரத்துறாங்க. ஏன்னா இவனை துரத்துனா, இவனை அடிச்சா இவனை கேட்க யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி துரத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை உங்களை அடிச்சா யாரும் வரமாட்டாங்க. உங்களை துரத்துனா எவனும் கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லுவாங்களே, கேட்க நாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. உன்ன அது போல சில பேர் இங்க இருக்கீங்க. ஆவில நான் அதை உணர்கிறேன். உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை, உன்னை அடிச்சா யாரு வருவா? உனக்கு நான் இந்த தீமையை செஞ்சா அதை தட்டி கேட்க யாரு வருவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிராக சில பேர் தீமையை செஞ்சுட்டே இருக்காங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திக்கற்றவர்களுக்கு அவர் துணையா வந்து நிக்கிறாராம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒருபோதும் மறந்துடாதீங்க. உங்களை தொட்டா சேனைகளின் கர்த்தர் வந்து கேட்பார். புரிஞ்சுதா? உன்னை தொட்டா, உன்னை அடிச்சா, உனக்கு தீமையை செஞ்சா, உன்கிட்ட இருக்கிறத பறிச்சா உன்னால என்ன செய்ய முடியும்? உனக்காக யார் வருவா அப்படின்னு நீங்க சொன்னா சொல்லுங்க தைரியமா, என்னை தொட்டா சேனைகளின் கர்த்தர் வருவாரு அப்படின்னு சொல்லுங்க. சோ அப்படிதான் ராஜா துரத்தி விட்டான். சோ இவனை நாம போய் அடிச்சோம்னா இவன் கண்டிப்பா நம்மகிட்ட வரமாட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்றான். சோ அவன் மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட ஏசேக்குன்ற அந்த தண்ணி வந்துருச்சு. கத்து தந்த ஆசீர்வாதம் தான். இடத்த வாங்கி அங்க கிணறு தோன்றான், அங்க தண்ணி வருது. கத்த தந்த ஆசீர்வாதம். ஆனா அவங்க துரத்தி விட்டுறாங்க. அங்க இருந்து அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு மறுபடியும் வேற இடத்துக்கு போறாரு. அடுத்த வசனம் பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அங்கேயே வந்து பிரச்சனை. சரி, இங்கதான் ஃபர்ஸ்ட் கோரார் உள்ள பிரச்சனை. அடுத்து அதை விட்டு வெளியில அவுட்டர்ல வந்து அங்க ஒரு இடத்த வாங்கி அங்க துறவு வெட்டுறாங்க. அங்கேயும் பிரச்சனை. அதுக்கு ஏசேக்குன்னு வச்சிடறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் துறவு வெட்டுறாங்க. அங்கேயும் பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு சித்துனான்னு பேர் வைக்கிற. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடமா பிரச்சனை பண்ணும்போது நாம ஒரு கட்டத்துல எங்க வருவோம்? இந்த குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டே இருக்கு பிரதர், அதனால இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயா ஓடி போனா நல்லா இருக்கும். இந்த தொழில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நான் எதை செஞ்சாலும் பிரச்சனை பண்றாங்க. நான் இங்க இருந்தேன், இங்கேயும் பிரச்சனை, அடுத்து இங்க போனா இங்க பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, யாராவது ஒருத்தங்க எனக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆனா அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமா, இங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறீங்க. அவருடைய நீதி உங்கள் மேல இருக்கு. உங்களுக்கு வர்ற துன்பம் அநேகமா இருக்கலாம். அநேகர் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ண வருவாங்க தான். ஆனா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்காரு. அவங்க வந்த
எந்த பிரச்சனை பண்ணாங்களோ அந்த பிரச்சனையை வச்சு ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க, எதுக்காக பிரச்சனை பண்ண வந்தாங்களோ அந்த பிரச்சனையை வச்சே ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இப்ப சித்தனான்னு பேர் வச்சுட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு போறாரு. ஏன்னா நான் இது இடத்த வாங்கியிருக்காரு, துறவை வெட்டியிருக்காரு, தண்ணி வந்திருக்கு, தேவனுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கு. ஆனா அதை அனுபவிக்க முடியாம சுற்றி இருக்க மனிதர்கள் வரும்போது மனிதர்களை பார்த்து ஐயோ இப்படின்னு விடாம கர்த்தரை நம்பி அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. ஒரு இடத்த விட்டு நான் ஏன் ஓடுறேன்றது மனுஷங்களை வச்சா தேவனை வச்சான்றது இருக்கணும். சரியா? இப்ப இப்ப வந்து மனுஷனை பார்த்து இவர் ஓடி இருந்தாருன்னா இன்னொரு இடத்துல அவர் தோண்டி இருக்கவே மாட்டார். இவர் தேவனை பார்த்து என் தேவன் என் தகப்பனார் ஆபிரகாம் எங்க போனாலும் அங்க துறவை வெட்டினாரு, அங்க ஆசீர்வாதமா இருந்தார். அப்ப நானும் எங்க போனாலும் இடத்த வாங்குவேன், துறவை வெட்டுவேன், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போய் துறவை வெட்டுறாரு. 22 முக்கியமான வசனம், உங்க கண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய மறுபடியும் இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லுகிறேன். 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. வர்ற வருஷம் உங்கள்கிட்ட ஒருத்தனும் வந்து வாக்குவாதம் பண்ண முடியாத ஒரு வருஷமாக இருக்கும். ஆமென். கணவன் மனைவிக்கு இடையில பயங்கரமான வாக்குவாதம் இத்தனை வருஷமா வந்துச்சா, வர்ற வருஷம் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்ப அந்த தொடர் நோண்டுங்க. இப்போது இருந்தே வார்த்தையை பேசுங்க. வர்ற வருஷம் 2026 இந்த திருமணமான வருஷத்துலயே ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்கும். வாக்குவாதம் இருக்காது. 2026 என் தொழில்ல யாரும் என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. வர 26 என் வேலை பார்க்குற இடத்துல எவனும் என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நான் பலுகி பெருகும் நான் இந்த தேசத்துல, இந்த குடும்பத்துல, இந்த தொழில்ல, இந்த வேலையில, இந்த ஊழியத்துல பழுகும்படிக்கு எனக்கு ஒரு வருஷத்தை உண்டாக்கினார். அதுதான் 2026. ஆமே. இந்த 2020 பேரே ரெகபோத் தான். என்னன்னா இதுவரை நீங்க அடிச்சடிச்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க இனிமே ஓட வேண்டாம். நீ இங்கே நின்னு நன்றாக வாழும்படி உனக்கு 2026 நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பல இடங்கள்ல துரத்தப்பட்டுனவங்களா நீங்க இருக்கலாம். பல இடங்கள்ல இருந்து துரத்தப்பட்டு நான் வந்திருக்கேன். இல்லைன்னா நானே அங்க இருந்து ஓடி ஓடி இங்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருந்தேன், அந்த ஊர்ல இருந்தேன், இந்த குடும்பத்துல இருந்தேன், அடுத்து அங்க போனேன், இந்த இடத்துல வேலை பார்த்தேன், அடுத்து அங்க வேலை பார்க்கறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையே கண்ணா புண்ணான்னு போயிட்டு இருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல உங்களுக்கு வர 2026 நீங்கள் இந்த தேசத்திலேயே அந்த இடத்திலேயே பழுகும்படிக்கு உங்களுக்காக ஒரு வருஷத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அந்த இடத்துல போனோம்னா ஒரு துறவை வெட்டினான். நல்லா கவனிங்க. நீங்க பழுகி பெருகிறதுனா துறவை வெட்டினாதான் பழுகி பெருக முடியும். வார்த்தையை உங்கள் இருதயமாகிய நிலத்துல விதைத்து ஒரு துறவை வெட்டும் போதுதான், இதுக்கு முன்னாடி வெட்டினேன், இதுக்கு முன்னாடி வார்த்தையை சொன்னேன், பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் நான் வார்த்தையை சொன்னா எனக்கு பிரச்சனை வரும். அந்நிய பாஷையில நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்நிய பாஷையில ஜோம் பண்ணா பிரச்சனை வருது. அந்நிய பாஷையில ஜோம் பண்ணாலே குடும்பத்துல பயங்கர பிரச்சனை, அந்நிய பாஷையில ஜோம் பண்ணாலே உடம்புல ரொம்ப பிரச்சனை. அப்பனா ஈசாக்கு துறவு வெட்டுறதை நிப்பாட்டி இருக்கணும். ஈசாக்கு துறவு வெட்டுறதை நிப்பாட்டினாரா? வாக்குவாதம் பண்ண ஃபர்ஸ்ட் ராஜா வந்து வாக்குவாதம் பண்றான், அடுத்து ஏசைக்கு ஒரு ஆள் பிரச்சனை பண்றாங்க, அடுத்து சித்தனா ஒரு ஆள் பிரச்சனை பண்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை பண்ணும் போதும் அவன் துறவு வெட்டுறத நிப்பாட்டல. கர்த்தரை நம்பி அவன் துறவை வெட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு துறவை வெட்டினா எவனும் வந்து பிரச்சனை பண்ண ஆண்டவர் விடவே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை பழுகி பெருகும்படி செஞ்சார். அதுக்கு பேர் தான் ரெகபோத். ஆமென். வர 2026 உங்களுக்கு ரெகபோத்தா இருக்கும். ஏன்னா நீங்கள் விசுவாசத்தோடு துறவை வெட்டி கொண்டிருக்கிறபடினாலே. காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்க, நீங்க தண்ணியை பாப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. புரிஞ்சுதா? இத்தனை நாளா அந்த மீட்டிங்க்கு வரேன் பிரதர், ஒண்ணுமே என் குடும்பத்துல நடக்கல, ஒண்ணுமே என் தொழில நடக்கல, என் சரீரத்துல ஒண்ணுமே நான் பார்க்கல, எல்லாமே அப்படியேதான் போயிட்டு இருக்கு பிரதர். பரவாயில்ல, மறுபடியும் துறவை வெட்டுங்க. இன்னும் என் பிரச்சனை முடியல பிரதர், ஏத்த வீடு பிரச்சனை பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடக்குது, பிசாசு பயங்கரமா என் கூட வந்து போராடுறான், நான் வசனத்தை சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் அந்நிய பாஷையில பேசிட்டு தான் இருக்கேன், பரவாயில்ல துறவை வெட்டுங்க. ஆண்டவர் ரெகபோத்துக்கு நேராக உங்களை கொண்டு போறார். ஏசேக்கு சித்தனா அவங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு விரோதமாக வெளியிலிருந்து வாக்குவாதம் செய்த அத்தனை பேர் வாய்களையும் தேவன் அடைத்து போடுகிறார். உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிற சகல குற்ற மனசாட்சியின் வார்த்தைகளும் ஒன்றுமில்லாமல் அமைதியாக்கி போடுகிறார். உங்களுக்குள்ளும் புறமும் ரெகபோத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அவர் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவானான். கிறிஸ்து என்கிற மெய்ப்பெருக்கியலாக வரும்போது அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறான். உங்களுக்கு உள்ளும் ஜீவ தண்ணீரின் ஊற்றுகள் பெருகி ஓடும். உங்களுக்கு வெளியிலேயும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்.
நீங்கள் துறவிற்குள்ளாக வாழும்படி நீங்கள் அழைக்கப்பட்டு, கிறிஸ்துவாகிய துறவிற்குள்ளாக, அவர் வார்த்தை என்கிற துறவிற்குள்ளாக வாழும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்கு ரகபோத்தை உருவாக்கி இருக்கிற தேவன். சொல்லுங்க, சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஏசேக்கு முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில சித்தனா முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில இன்றிலிருந்து இருந்து ரகபோத் உண்டாகிறது வருகிற 2026 எனக்கு ரகபோத்தாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ரகபோத்தை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த அந்த பேர் இட்டான். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 2ல வரும். ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆயிடுச்சுன்னு வரும். ஆமென். இப்ப கிரணா வந்து வர 2026 ஆதியாகமம் 26ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அதை இன்னும் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு மனசுல நிக்கிற மாதிரி சொன்னா இந்த 26 ரகபோத் மனசுல வச்சுக்கோங்க. அது 26க்கு ஒரு பேர் வைக்கணும்னா 2026 நம்பர்ல இருக்கு. 26க்கு பேர் ஒண்ணு வைக்கணும்னா ரகபோத்துன்னு வச்சிருங்க. நீங்கள் என்ன பேரிட்டீர்களோ அது அப்படியே ஆயிற்று. ஆமென். வர 26 ஒருத்தனும் என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டான். என் குடும்பத்துல வாக்குவாதம் இருக்காது, என் சிந்தனைக்குள்ள வாக்குவாதம் இருக்காது, என் தொழில வாக்குவாதம் இருக்காது, என் ஊழியத்துல வாக்குவாதம் இருக்காது. நான் போகிற இடங்கள் எல்லாம் ஒருவரும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. என்னோடு வசனம் சொல்றது, உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்களால் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னுடைய உன்னுடைய பலக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னுடைய போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இது வந்து ஈசாக்கு நடந்துச்சு. இது அடுத்த வாரம் நாம பார்ப்போம். இதோட மீத பகுதிய ரகபோத்ல இருந்து பெயர்சபா எப்படி வந்துச்சு, கடைசியில ஆண்டவர் கிளைமேக்ஸை எப்படி முடிச்சாரு. இப்ப இந்த ஏசேக்கு சித்தனாவோட இன்னொரு பகுதி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் பழி வாங்கினா எப்படி பழி வாங்கி முடிப்பான்றது அடுத்து வரும். நான் ஏன் அதுக்கு போக விரும்பலன்னா, ஆண்டவர் இன்றைக்கு குறிப்பா துறவுகளை குறித்து பேசுகிறார். அடுத்த வாரம் அவருடைய பழி வாங்குதல் எப்படி முடியும், ஆண்டவர் எப்படி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லேண்ட் விஷயத்துல ஈசாக்க பழியை பெருக பண்ணான்றதை அடுத்த பாட்டுல நாம் பார்ப்போம். நான் இந்த பாட்டுல குறிப்பா சொல்ல வரும்போது துறவுகள். உங்கள் வாழ்க்கையில அநேக நாட்கள் சொல்லப்பட்ட துறவுகள், அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக சொல்லப்பட்ட துறவுகள், அநேக வாக்குத்தத்தங்கள் மூலமா சொல்லப்பட்ட துறவுகள். நீங்க உங்களுக்கே தெரியாம அந்நிய பாஷையில பேசும்போது நிறைய துறவுகள் உங்களுக்குள்ள உண்டாச்சு. அது எல்லாமே பல நாட்களா கண்டுக்காம விட்டதுனால, இல்ல மனிதர்கள் பேசின வார்த்தைகளால, பிசாசு சொன்னது காரியங்களால, நீங்களே மண்ணள்ளி போட்டதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்ட எல்லா துறவுகளும் மறுபடியும் திறக்கப்படுகிறது. புதிதாகவும் துறவுகளை தோண்டும்படி ஆண்டவர் செய்கிறார். இதுவரை நீங்க உங்களுக்குள்ள வந்துராத விருப்பம் வரும். இந்த தொழில் செய்யலாம், இந்த வேலை பார்க்கலாம், இந்த ஊழியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை நான் என் ஆரோக்கியத்து மேல பேசலாம், இந்த விஷயத்தை என் பிள்ளைங்க மேல பேசலாம். புதுசு புதுசா உங்களுக்குள்ள ஜெபத்தை கொண்டு வருவார் ஆண்டவர். புதுசு புதுசா விருப்பங்களை கொண்டு வருவார். புதுசு புதுசா திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அவைகள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஏன்னா தேசத்துல பழுகும்படி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பழுகும்படி, உங்கள் ஆரோக்கியத்துல பழுகும்படி, உங்கள் பொருளாதாரத்துல பழுகும்படி, உங்கள் ஊழியத்துல பழுகும்படி, உங்கள் தொழில பழுகும்படி, உங்கள் சந்தோஷத்துல, உங்கள் சமாதானத்துல, உங்களுடைய சகல நற்காரியங்கள் நீங்கள் பழுகும்படிக்கு 2026 தேவன் உண்டாக்கினார். ஆமென். அதுதான் உங்கள் ரகபோத். இதை குறித்து ஒருத்தனும் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது. ஒருத்தனும் இதற்கு விரோதமா வாயை திறக்க முடியாது. அத்தனை பேர் வாயையும் தேவன் அடக்கி போடுவார். அதாவது நாசமாகி உன்னோடு வழக்காடினவங்க நாசமாகி ஒன்றும் இல்லாம போவாங்கன்றார். ஆயினால் நீங்க போய் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தன் வாக்குவாதம் பண்ண வரானா, ஈசா கிட்ட வாக்குவாதம் பண்ணவங்களுக்கு அடுத்து பாப்பீங்க என்ன ஆகும்னு சொல்லி. அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். நீங்க முடிஞ்சா வாசி பாருங்க. சோ இன்றைக்கு நான் முடிக்க போறோம். முடிக்க போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் துறவுகள். ஆமென். சோ நாம ஜெபம் பண்ணி முடிப்போமாக. பல வருஷங்களாக, பல மாதங்களாக இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாமலே இருக்கு. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறாமலே இருக்கு. என்னுடைய இந்த ஜெபங்கள் நிறைவேறாம இருக்கு. நான் பேசின அந்த வசனங்கள், நான் அறிக்கை பண்ண வசனங்கள் நிறைவேறாம இருக்கு. இதெல்லாம் தூற்று போடப்பட்டதாவே இருக்கு. கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தாரோ அதை என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியாதபடிக்கு என் துறவு தூற்று போடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போது ஒரு போர் ஆண்டவர் போடுறாங்க ஒவ்வொரு புள்ளாகும். அந்த போர்ல இருந்து தண்ணி வரும்போது அத்தனை போர்ல இருந்தும் இத்தனை வருஷமா எந்தெந்த போர்ல தண்ணி வரலையோ
அத்தனை போர்ல இருந்து இப்போது தண்ணீர் வருவதாக என்று கட்டளையிடுகிறேன். ரீத எம்ராஷேல் ரூபி த மேண்டோன் ரக்கட நாஷெஃபல் ரூபி த மோல பிரைடன் செப்ரப டுனஃபல் ரூபிதன் இஸ்ஸே பலரு ஷெல்ரன் டுனஃப ரூபெடன் மேசெப்ரபரன் இல்ல ரூபி த மெனிக ராஷெஃபல் ரூபி த மனக ரூபெட மாஷெல் ரதின மேண்டோன் மாரஹாக ரூபி த மெனிக ராஷெஃபல் ரூபி த மோன் இம்தெரே பாத்ர செக்ரோட்டலே செப்பல் ரூபி த மெனிக ராஷெஃபல் ரூபி த மானா இப்ரேடன் செல் ரூட்டன செட்டன ஃபால் ரூபன மோல ரண்டன ஷெல் ரூபி த மேண்டோன் இக்கராபன நாஷெல் ரூபி த மேண்டோன் மேண்டோனம் மேக் ரபடனோ ஷெபல் ரூபி த மேண்டோனம் தூற்று போடப்பட்ட பிசாசால் தூற்று போடப்பட்ட துஷ்ட மனிதர்களால் தூற்று போடப்பட்ட இல்ல தங்களே தாங்களாய் தூற்று போட்ட அத்தனை துறவுகளிலிருந்து தண்ணீர் இப்போது புறப்படுவதாக என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை துறவுகளிலிருந்து தண்ணீர் புறப்படுவதாக 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 ஆவியில விடுதலை உண்டாகட்டும், ஆவியில விடுதலை உண்டாகட்டும். ஜீவ தண்ணீர் நதிகள் ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் தொழில ஊழியங்கள்ல சகலவற்றிலும் அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்வதாக பாய்வதாக. ஹல்லேலூயா. பல வருடங்களாக ஜெபித்த காரியங்களுக்கான ரிசல்ட்டை இந்த நாட்கள்ல பார்த்தாங்க. 2026 தொடங்குவதற்கு முன்பதாகவே இந்த 25க்குள்ளாகவே பல வருஷங்களாக தோண்டின, பல வருஷங்களாக ஜெபித்த, உழைத்த, முயற்சி செய்த காரியங்களுக்கான ரிசல்ட்டை காண்பார்களாக என்று சொல்லி ஈசாக்கின் தேவனாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கின் தேவனாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களை பார்த்த அந்த அடையாளத்திலே அவருடைய வாழ்க்கை மறுபடியும் வந்து நிற்பதாக. ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன், இப்ப நான் அப்படி இல்லைன்னு சொல்றாங்களே ஆண்டவரே, அந்த ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன்னு சொன்ன நிலைமையை பார்க்கணும். உங்கள் முந்தின சீரை பார்க்கிற உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். ஆமென். இந்த வார்த்தை என் ஆண்டவர் எனக்கு தருகிறார். உனக்கு முந்தின சீரை பார்க்கிற உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். நீ முன்பு பார்த்த மகிமையை பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். மகிமையை பெரிதாய் வைக்கிற முந்தின பொருளாதாரத்தை விட, முந்தின ஐஸ்வர்யத்தோட, முந்தின சமாதானத்தை விட, முந்தின குடும்பத்தின் சமாதானத்தை விட மிகுதியான சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்குள்ள ஆரோக்கியத்துக்குள்ள உன் நாட்கள் கூட கூட உன் பலனும் பெருகிறது என்று பேசுகிறார் ஆண்டவர். ரீஷேல ரூபிதமான இக்கரபடனோஷல் ரண்டோன ஃபெல ரூபித மேனேக்கரோஷபெட்ரதன். இரண்டாவது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய துறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய துறவுகள் இப்போது தோன்றுவதாக. புதிய வார்த்தைகள், புதிய வெளிப்பாடுகள், புதிய தீர்க்கதரிசன வார்த்தைகள், புதிய தரிசனங்கள், புதிய விருப்பங்கள், புதிய திட்டங்கள், புதிய வசனத்தின் ஊற்றுக்கள் உண்டாவதாக. இப்போது தோண்டப்படுகிற இந்த புதிய துறவு மற்ற எல்லா பழைய துறவுகளிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வருவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். அந்நிய பாஷைகள் பேசும்போது, வசனத்தை அறிக்கை பண்ணும்போது புதிய துறவுகள் உண்டாவதாக. மூன்றாவது ஆசீர்வாதம், எல்லா இயேசுக்கு சித்தனாவும் ஒழிந்து போவதாக. இவள் வாழ்க்கையில இவளோடு கூட வாக்குவாதம் பண்ணின மனிதர்கள் எல்லாரும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இழிப்பொருளாகும்படி நான் கட்டிடுகிறேன். இவள் விரோதமாக வழக்காடுகிற, இவளுக்கு விரோதமாக போராடுகிற, இவளுக்கு விரோதமாக சண்டை பண்ணுகிற, இவளுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிற, வாக்குவாதம் பண்ணுகிற அத்தனை கிரியைகளை உள்ளும் புறமும் இவருடைய சிந்தனைக்குள்ளாக, இவருடைய எண்ணங்களுக்குள்ளாக, இவருடைய உணர்வுகளுக்குள்ளாக, இவருடைய சரீரத்துக்குள்ளாக, இவள் சரீரத்துக்கு விரோதமாக உள்ளிருந்து போராடுகிற, வெளியிலிருந்து இவள் குடும்பத்துக்கு விரோதமாக உள்ளிருந்து வெளியிருந்து, உங்கள் தொழிலுக்கு உள்ளிருந்து வெளியிருந்து போராடுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற, சண்டை பண்ணுகிற, வழக்காடுகிற அத்தனை கிரியைகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தாலே ஒழிந்து போவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். இனி ஒருபோதும் வாக்குவாதம் உண்டாக கூடாது. ஏனென்றால் ரகபோத் உண்டாகிறது. சகோதரனே, சகோதரியே, உனக்கு ரகபோத்தை தருகிறார். இந்த தேசத்துல, அதே குடும்பத்துல, அதே தொழில, அதே வேலையில, அதே ஊழியத்துல, அதே இடத்துல, அதே ஆரோக்கியத்துல தேவன் நீ பழுகும்படிக்கு உனக்கு 2026 உண்டாக்கினார். அதை இப்பொழுதிருந்தே நீ அனுபவிக்கிறாய். அப்பா, இங்க இருக்கிற ஆண்டவரே, இங்க இருக்கிற அந்த 50 பேரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒவ்வொருவருக்குள்ளாக, இந்த 49 பேருக்குள்ளாகவும் இருதயத்துல தோண்டப்பட்ட துறவுகள், உடைய வார்த்தையினாலே இவள் இருதயத்துல தோண்டப்பட்ட துறவுகள்
அத்தனையும் தண்ணீரை பார்க்கிற வரைக்கும் இவர்கள் துறவுகளை தோண்டுவார்களாக. அந்த விசுவாசத்துல பலவந்தம் பண்ணுவார்களாக. பலவந்தம் பண்ணி அந்த தண்ணீரை காண்பார்களாக. ஆண்டவரே, வசனத்தையும் தீர்க்கதரிசன வார்த்தையையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அசால்ட்டா விட்டு விடாதபடிக்கு அந்நிய பாஷையில வல்லமையாய் பேசி வார்த்தையில நிலைத்து அந்த ஒவ்வொரு வசனத்தின் துறவிலிருந்தும் நிறைவான தண்ணீரை இருக்கிற ஒவ்வொருவரும் காண்பார்களாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை நிறைவேற்குள்ள அவளை நடத்தி செல்கிறார். எல்லாம் ஆட்சியுமே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் இருக்கிற ஒவ்வொரு மூலமா மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இதனுடைய அடுத்த பகுதி அடுத்த வாரம் நாங்க பார்க்கும்போது அதற்கு இடையிலேயே சாட்சிகள் நிறைவேறி இருக்கிறவர்கள் காண்பார்களாக. சாட்சிகளோடும் அடுத்த வாரம் உடைய பகுதியை நான் நிறைவு செய்ய கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஸோ இந்த வர வாரத்துல இந்த சண்டே நான் ஒரிசாக்கு கிளம்புறேன். ஸோ இதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்க உங்களுடைய ஜெபம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு. ஆமென். யுவர் பிரேயர்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அது மட்டும் இல்லாம இதற்கு நீங்க ஃபினான்ஷியலாகவும் பொருளாதாரத்துல நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க தாங்கலாம். அதற்கு இந்த ஒரிசா மிஷனுக்கு நீங்க கொடுப்பதற்கு நீங்க இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். என்னோட யூஷுவல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான். நீங்க ஆஃபரிங் அனுப்புற அதே அக்கௌண்ட் இதுல நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க என் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ இதை அனுப்பும் பொழுது நீங்க ஒரிசான் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஏனென்றால் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபரிங் முழுவதும் அப்படியே அந்த ஊழியத்திற்கு அனுப்பப்படும். ஹல்லேலூயா. இட் வில் பி ஸ்பென்ட் ஒன்லி ஃபார் த ஒரிசா மிஷன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம மற்ற ஊழியங்களுக்கும் நீங்க கொடுப்பதற்கு இதே தான். இங்க நடக்கிற ஊழியம் மற்ற பகுதியில் நடக்கிற ஊழியத்திற்கும் கொடுப்பதற்கு நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிற வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கனம் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய எல்லா முதற் பலனாலும் எல்லா விளைச்சல்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணிக்கிறோம். அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், ஆலையில புதிய திராட்சரசம் ஓடும் என்று உங்களை நீதிமொழிகள் 3:8-9 வசனத்தை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 வைத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க கொடுக்கிறது ஹல்லேலூயா கர்த்தருடைய ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஸோ கொடுத்துட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விடுவேன். காட் பிளஸ் யூ.